வணக்கம். உலகம் யாவையும் தாமுலவாக்கலும் நிலை பெருக்கலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடன் அவர் தலைவர் அன்னவர்க்கு சரண் நாங்களே. என்னை நன்றாக இறைவன் படைத்தனன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு இறைவனுக்கு முதல் வணக்கம். நன்னும் இளமை பருவத்திலே முதல் எங்கள் நாவில் அசைந்த மொழியாகிய எனது தாய்மொழிக்கும் எங்கள் கண்ணை திறந்து உலகத்தை விளக்கி கருத்தோடு இசைந்த மொழியாகவும் எங்கள் எண்ணங்களை கூறுவதற்கு நான் என்று முன்வந்திருந்த திருந்து மொழியாகவும் விளங்கக்கூடிய எனது அருமை தமிழ் மொழியையும் நான் இவ்விடத்தில் வணக்கம் தெரிவித்துக் கொள்கின்றேன். திண்டிவனம் கம்பன் கழகம், தமிழ் வளர்ச்சி மன்றம் ஆஸ்திரேலியா என்று இருவேறு அமைப்புகள் ஒன்றாக இணைந்து ஒரு கம்பராமாயணம் தொடர்பான தொடர்ந்து நிகழ்ச்சிகளை கொடுத்து வருகின்றோம். அந்த வகையில் இன்றைய முறை கம்பராமாயணம் முழுமையாக 6 காண்டங்கள், 118 படலங்கள், 60 பேராசிரியர்கள் என்கின்ற வகையில் இணைய வழி உலக சாதனை நிகழ்வாக இந்த நிகழ்வு மிக அழகாக நடந்தேறி வருகின்றது. அந்த வகையில் இன்றைய தினம் எனக்கு அளிக்கப்பட்டிருக்கக்கூடிய படலம் மிதிலை காட்சி படலம் என்று சொல்லக்கூடிய படலம். இந்த அரியதொரு வாய்ப்பினை எனக்கு நல்கி இருக்கக்கூடிய திண்டிவனம் கம்பன் கழகம் அறக்கட்டளையின் பொதுச் செயலாளர் பேராசிரியர் முனைவர் கா. ஞானஜோதி அம்மா அவர்களை அன்போடு வணங்குகின்றேன். அதே சமயத்தில் தமிழ் வளர்ச்சி மன்றத்தின் தலைவராக விளங்கக்கூடிய, தோற்றுநராக விளங்கக்கூடிய பேராசிரியர் முனைவர் சந்திரிகா சுப்பிரமணியம் அம்மா அவர்களையும் இவ்விடத்தில் நான் என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். பல்வேறு ஆதீனங்களுடைய குருவர்களோடு இந்த நிகழ்வானது மிக சிறப்பாக அரங்கேறி வருகின்றது. அந்த வகையில் இந்த மாதம் நிகழ்வினை வெகு சிறப்பாக எல்லா படலங்களிலும் இருக்கக்கூடிய கருத்துக்களை நுணுக்கமாக உள்வாங்கி இந்த நிகழ்வினை ஒருங்கிணைத்து வரக்கூடிய கம்பன் கழகம் அறக்கட்டளையின் புரவலர், காஞ்சிபுரம் மாவட்டத்தின் அமைப்பாளர் திருமதி ரா. சரண்யா கோபால் அம்மா அவர்களையும், ஜெயவித்யா அம்மா காஞ்சிபுரம் மாவட்டத்தின் ஒருங்கிணைப்பாளராக விளங்கக்கூடிய ஜி. ஜெயவித்யா வழக்குரைஞர் அம்மா அவர்களையும் இவ்விடத்தில் நான் எனது அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இந்த நிகழ்வானது சிறப்பாக நிகழ்ந்து கொண்டு வருகின்றது. அந்த வகையில் சென்ற வாரம் முனைவர் சு. லட்சுமி அம்மா அவர்கள், இணை பேராசிரியர் தமிழ்துறை, வைணவ கல்லூரியை சார்ந்த அம்மா அவர்கள் அகலிகை படலத்தோடு தன்னுடைய உரையை நிறைவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களை தொடர்ந்து இன்றைய தினம் மிதிலை காட்சி படலம் என்று சொல்லக்கூடிய படலத்திற்குள் நாம் செல்லவிருக்கின்றோம். மிதிலாபுரி என்று சொல்லக்கூடிய ஊர் அழகையும், ராமபிரானின் தோள் அழகையும், சீதா பிராட்டியின் பேரழகையும், விஸ்வாமித்திரனின் திருவருள் திறம் என்று சொல்லக்கூடிய துணையையும் நாம் இன்றைய தினம் கண்டு கழிக்கவிருக்கின்றோம். சென்ற வகுப்பில் லட்சுமி அம்மா அவர்கள் மிக அழகாக மிதிலாபுரியின் அந்த மதில் சுவருக்கு முன்னதாக நம்மை நிறுத்தி வைத்து சென்றார்கள். இன்றைய தினம் மிதிலாபுரிக்கு உள்ளே நாம் சென்று மிதிலை மாநகரத்தினுடைய காட்சிகளை எல்லாம் காணவிருக்கின்றோம். ராமபிரான் மற்றும் சீதா பிராட்டியினுடைய அந்த காதல் திறத்தையும் நாம் இந்த படலத்தில் காணவிருக்கின்றோம். இந்த படலத்தை பொறுத்த மட்டில் மொத்தம் 157 பாடல்கள் அமைந்திருக்கின்றன. அவற்றை நாம் ஒவ்வொரு பகுதிகளாக பிரித்து கண்டால் கொஞ்சம் நமக்கு ஏற்புடையதாக இருக்கும் என்பதால் முதலில் 1 முதல் 39 வரையில் அமைந்திருக்கக்கூடிய பாடல்கள் மிதிலை நகரத்தின் காட்சிகளை, அந்த நகரத்தின் பேரழகை காட்டக்கூடியதாக பல்வேறு காட்சிகளை ராமபிரானும் விஸ்வாமித்திரரும் லக்ஷ்மணரும் கண்டு கழித்து செல்வதாக அமைந்திருக்கக்கூடிய காட்சிகள் இந்த படலத்தில் 1 முதல் 39 வரையில் அமைந்திருக்கக்கூடிய பாடல்களாக உள்ளன. அடுத்ததாக 40 முதல் 81வது வரை அமைந்திருக்கக்கூடிய பாடலானது ராமபிரானை கண்ணுற்ற சீதாதேவி ராமபிரானை எண்ணி வாழக்கூடிய
கைக்கிளை பாடல்களாக அமைந்திருப்பவை. கைக்கிளை என்பது கழவு காலத்தின் முன்னதாக நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு. தமிழறிந்த சான்றோர்கள் அதனை நன்றாக அறிவார்கள். எனவே 40 முதல் 81 வரை அமைந்திருக்கக்கூடிய அந்த பாடல்களில் நாம் சீதா பிராட்டி ராமபிரானை நினைத்து நினைத்து வருந்துவதாக, நினைத்து நினைத்து ஏங்குவதாக அமைந்திருக்கக்கூடிய அந்த கைக்கிளை படலத்தை, கைக்கிளை பாடல்களை நாம் காணவிருக்கின்றோம். சில பதிப்புகளில் கைக்கிளை படலம் என்றே தனியாக இதனை குறிப்பிடுவார்கள். மிதிலைக்கான் படலம் என்று 39 பாடல் வரையிலும், பின்னதாக இருக்கக்கூடியது கைக்கிளை படலம் என்றும், அடுத்ததாக கோசிக படலம் அதாவது விஸ்வாமித்திர படலம் என்பதாகவும், மீண்டும் ராமபிரான் ராகவன் விரகவேதனை படலம் என்று இந்த ஒரு படலத்தையே 4ஆக பிரித்து சொல்லக்கூடிய பாடபேதங்களும் காண கிடைக்கின்றன. ஆனாலும் இன்றைய தினம் 1 முதல் 157 வரையில் இருக்கக்கூடிய பாடல்கள் அத்துணையையும் மிதிலை காட்சியையும் காணவிருக்கின்றோம். 40 முதல் 81வது பாடல் வரையில் சீதா தேவியினுடைய ஒரு தலையாக ராமனை எண்ணி ஆற்றாமையாக விளங்கக்கூடிய அந்த கைக்கிழை காட்சிகளையும் காணவிருக்கின்றோம். 82வது பாடலானது கம்பர் அண்ணலுக்கு உற்றது சொல்லுவாம் என்று சொல்லிவிட்டு 83வது பாடல் தொடங்கி 138வது பாடல் வரையிலும் விஸ்வாமித்திரர் வரலாற்றை கிளைக்கதையாக உள்ளே கொண்டு வருகிறார். முன்னதாக அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள் என்பதாக ராமரும் சீதா பிராட்டியை காண்கிறார், சீதா பிராட்டியும் ராமபிரானை காண்கிறாள். இருவரும் ஒவ்வொருவரையும் சந்தித்து விட்டு அவர்களுக்கு உள்ளே நிகழக்கூடிய அந்த மன ஊசலாடலை படம் பிடித்து காட்டுவதாக இது அமைந்திருந்தாலும் கூட, இடையில் கதை சுவாரஸ்யத்துக்காக கம்பர் விஸ்வாமித்திரருடைய வரலாறு கூறியிருப்பது கொஞ்சம் வியப்பாக இருக்கின்றது. அந்த வகையில் 83 முதல் 138வது பாடல் வரையிலும் நாம் விஸ்வாமித்திரருடைய வரலாற்றினை நோக்க இருக்கின்றோம். அடுத்ததாக 139வது பாடல் முதல் 157வது பாடல் வரையில் ராமபிரான் சீதா பிராட்டியை எண்ணி கலங்குவதாக, கைக்கிழையாக, ஒரு தலையாக உள்ளி வாடுவதாக அமைந்திருக்கக்கூடிய மீண்டும் கைக்கிழை பாடல்களை நாம் காணவிருக்கின்றோம். இவ்வாறு 4 பகுதிகளாக பிரித்து மிதிலை நகர காட்சி படலம், சீதா தேவி கைக்கிழை, அண்ணலுக்கு உற்றது சொல்லுவாம் என்றவாறு சொல்ல தொடங்கி விஸ்வாமித்திரருடைய வரலாறு கூறிய அந்த பகுதி, மீண்டும் ராமபிரான் சீதா தேவியை நினைத்து உருகக்கூடிய அந்த பகுதி என்று 4 வகை பகுதிகளாக இதனை பிரித்து நாம் அழகாக காணலாம். இப்போது பாடலுக்கு உள்ளே நாம் செல்லலாம். முன்னதாக மிதிலை காட்சி படலத்தில் முதலில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பாடல், மிக அழகான பாடல். முதல் 3 பாடல்கள் மிதிலை மாநகர் ராமபிரானையும் விஸ்வாமித்திரரையும் லக்குவனையையும் வரவேற்பதாக அமைந்திருக்கக்கூடிய பாடலாக இருக்கின்றன. முதல் 3 பாடல்கள். அதில் முதலாவது பாடலை பாருங்கள். மையரு மலரின் நீங்கி யான் செய் மா தவத்தின் வந்து செய்யவள் இருந்தாள் என்று செழுமணி கொடிகள் என்றும் கைகளை நீட்டி அந்த கடிநகர் கமல செங்கன் ஐயனை ஒல்லைவா என்று அழைப்பது போன்றது அம்மா. எவ்வளவு அழகான நடுமான பாடல் பாருங்கள். மையரு மலரின் நீங்கி, குற்றமற்ற தாமரை மலரில் இருந்து நீங்கி யான் செய் மாதவத்தின் வந்து, இது யாருடைய கூற்றாக அமைந்திருக்கின்றது? அந்த மிதிலாபுரியே சொல்வதாக அமைந்திருக்கின்றது. அந்த மிதிலாபுரி சொல்கின்றது, நான் செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய தவத்தின் பயனாக அந்த இலக்குமியானவள், லட்சுமி தேவியானவள், திருமகளானவள் மையரு குற்றமற்ற தாமரை மலரை விட்டு செய்யவள் இருந்தாள் என்று. செய்யவள் என்றால் மகாலட்சுமி, திருமகள் என்று அர்த்தம். எனவே திருமகள் இங்கேதான் இருக்கிறாள், இந்த மிதிலாபுரியில் தான் இருக்கின்றாள் என்பதாக செழுமணி கொடிகள் என்னும் கைகளை நீட்டி, கடி மதில் சுவர் சுற்றிலும் ஒரு கோட்டை இருக்கின்றது, ஒரு அரண்மனை இருக்கின்றது என்றால் அந்த அரண்மனையை சுற்றிலும் அழகாக மதில் சுவர்கள் அமைந்திருக்கும். அந்த சுவர்களில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கொடிகள் எல்லாம் காற்றில் இயல்பாக அசைந்து கொண்டிருக்கின்றது. இயல்பாக அசைந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த கொடிகள் ராமபிரானை செய்யவளாகிய திருமகள் இங்கேதான் இருக்கிறாள், வாருங்கள் வாருங்கள் என்று ராமபிரானை அழைப்பதாக அமைந்திருக்கின்றது என்று தன்னுடைய குறிப்பை ஏற்றி
அழகான ஒரு தற்குறி பேற்ற அணியை இந்த இடத்தில் நமக்கு கம்பர் காட்டி இருக்கிறார். பாருங்கள், கைகளை நீட்டி அந்த கடிநகர் கமல செங்கன் ஐயனை ஒல்லைவா என்று அழைப்பது போன்றது அம்மா. கமல செங்கன், அழகான தாமரை மலர் போன்ற கண்களை கொண்டிருக்கக்கூடிய ராமபிரானை, ஐயனை ஒல்லை வா, விரைந்து வா, விரைந்து வா, இங்கேதான் சீதா தேவி இருக்கிறாள், நான் செய்த தவத்தின் பயனாக சீதை இங்கே வந்து குடிக்கொண்டிருக்கின்றாள் என்று அந்த மிதிலை மாநகரும் அந்த மிதிலை மாநகரத்தின் மதில்களில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கொடிகளும் கைகளை அசைத்து அசைத்து உள்ளே அழைப்பதாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு பாடல். அடுத்த பாடலும் ஏறக்குறைய இதே வகையில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பாடல். நிரம்பிய மாடத்து உம்பர் நிறை மணி கொடிகள் எல்லாம் தரம் பிறர் இன்மை உண்ணி தர்மமே தூது செல்ல வரம்பையில் பேர் அழகினாலை மனம் செய்வான் வருகின்றான் என்று அரம்பையர் விசும்பின் ஆடும் ஆடலின் ஆடக் கண்டார். அரம்பையர் விசும்பின் ஆடும் ஆடலும், அங்கே மதில் சுவரில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கொடிகளானது கைகளை நீட்டி அசைவது போல் இருந்தது, ராமபிரானை உள்ளே அழைத்தது போல் இருந்தது. ஆனால் மாட மாளிகைகளில் வைக்கப்பட்டிருந்த உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த கொடிகள் எல்லாம் அரம்பையர்கள், வானலோகத்தில் அரம்பையர்கள் என்று சொல்லக்கூடிய தேவலோக மகளிர் ஆட்டம் ஆடுவது போல, அவர்களுடைய ஆடல் போல காணப்படுகின்றன என்றவாறு இங்கேயும் ஒரு அழகான தற்குறி பேச்சாளி. நிரம்பிய மாடத்து உம்பர் நிறை மணி கொடிகள் எல்லாம் மிதிலாபுரியின் உள்ளே வந்து விட்டார்கள். மதில் கொடிகள் அவர்களை வரவேற்க இப்போது உள்ளே இருக்கிறார்கள். உள்ளே அந்த மாட மாளிகையில் இருக்கக்கூடிய நிரம்பிய மணி கொடிகள் எல்லாம் தரம் பிறர் இன்மை உண்ணி, சீதா பிராட்டியை மனம் செய்து கொள்வதற்கு தகுதி வாய்ந்தவர் இந்த ராமபிரான் என்று வேறு இல்லை. எனவே தர்மமே தூது சென்றது. தர்மமே தூது சென்று ஏதோ ஒரு வழியில் விஸ்வாமித்திரர் மூலமாகவோ அல்லது தர்மத்தின் மூலமாகவோ ராமபிரான் நம்முடைய மிதிலாபுரியை நோக்கி வந்திருக்கிறார். வரம்பையில் பேர் அழகினாலை, வரம்பற்ற எல்லையற்ற அழகியாக விளங்கக்கூடிய சீதா பிராட்டியை மனம் செய்து கொள்ள போகின்ற ராமபிரான் வருகிறான் வருகிறான் என்று அங்கே கொடிகள் அசையக்கூடிய அந்த காட்சி ராமபிரானை பார்த்து தேவலோக மகளிரே ஆடுகின்றார்கள் என்பதாக கற்பனை செய்து பாடி இருக்கிறார். மிக அழகான தற்குறி பேச்சானே. கண்ணதாசன் ஒரு பாடலில் ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அதாவது காற்றில் கொடி அசைறது அப்படின்னு சொல்றது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். அதே மாதிரி காற்றில் சேலையினுடைய முந்தி அசைவது என்பதும் ரொம்ப இயல்பான ஒரு விஷயம். மூடி திறந்த இமை இரண்டும் பார் என்றன, முந்தானை காற்றில் ஆடி வா வா என்பது. தலைவியினுடைய முந்தானை காற்றில் அசைவது என்பது இயல்பான ஒரு விஷயம். ஆனால் தலைவனை வா வா என்று அழைப்பது போன்று அது உள்ளது என்று இதை எடுத்துக்கொண்டுதான் கண்ணதாசன் அந்த கவிதையை படைத்தார் என்று நான் நினைக்கின்றேன். இப்படியாக ராமபிரானும் விஸ்வாமித்திரரும் லக்குவனும் மிதிலை மாநகரத்துக்கு உள்ளே புகுந்து விட்டார்கள். அந்த மிதிலாபுரி இப்போது எப்படி காட்சி தருகின்றது என்பது 4வது பாடலில் சொல்லுகிறார் பாருங்கள். ஆதரித்து அமுதில் தோல் தோய்த்து அவயவம் அமைக்கும் தன்மை யாது என திகைக்கும் அல்லால் மதனர்க்கும் எழுத ஒன்னா சீதையை தருதலாலே திருமகள் இருந்த செய்ய போது என பொலிந்து தோன்றும் பொன்மதில் மிதிலை புக்கார். அதாவது பொன்னினால் செய்யப்பட்ட மதில்கள் விளங்கக்கூடிய மிதிலாபுரியின் உள்ளே இப்போது நுழைந்து விட்டார்கள். அந்த மதில் சுவரின் வெளியே இருந்து தூரத்தில் இருந்து தெரியக்கூடிய அந்த உம்பர்வான் கொடிகளை எல்லாம் பார்த்தார்கள். இப்போது மிதிலைக்கு உள்ளாகவே அவர்கள் புகுந்து விட்டார்கள். அந்த மிதிலாபுரி எப்படி இருக்கின்றதாம், சீதையை தருதலாலே திருமகள் இருந்த செய்ய போது என பொழிந்து தோன்றும். திருமகள் எதில் இருப்பாள்? தாமரை பூவில் வாசம் செய்வாள். எனவே சீதை அந்த மிதிலாபுரியில் இருப்பதால் செய்ய போது, சிவந்த போது என்றால் தாமரை மலர், மலர் என்று பொருள். செய்ய போது என்றால் சிவந்த தாமரை மலர். எனவே மிதிலாபுரியானது சிவந்த தாமரை மலர் போல பொழிந்து தோன்றக்கூடிய பொன் சூழ்ந்த அந்த மதில் விளங்கக்கூடிய மிதிலை மாநகரில் புகுந்தார்கள். சீதாதேவி எப்படிப்பட்டவளாம்? ஆதரித்து அமுதில் போல் தோய்த்து அவயவம் அமைக்கும் தன்மை யாது என திகைக்கும் அல்லால் மதனர்க்கும் எழுத ஒன்னா சீதை என்று பாடுகிறார். பாருங்கள், இருப்பதிலேயே அழகாக இருக்கக்கூடியவர் யார் என்றால் மதனர் என்று சொல்லக்கூடிய மன்மதன். அந்த மன்மதன் எதில் போல் தோய்கிறாராம்?
அமுதை எடுத்து கையில் ஒரு கோல் கொண்டு தூரிகை கொண்டு அதை அமுதில் தோய்த்து அவயவம் அமைக்கும் தன்மை, அழகாக ஓவியம் தீட்டிவிடலாம் என்று தீட்ட பார்க்கிறார். ஆனால் அவரால் கூட சீதாதேவியை ஓவியமாக வரைய முடியவில்லை. அப்படிப்பட்ட பேரழகியாக சீதை இருப்பதாலே, அந்த சீதை இந்த மிதிலாபுரியில் இருப்பதாலே திருமகள் இருந்த செய்ய போது என அந்த மிதிலாபுரி பொழிந்து காட்சி கொடுத்தது என்பதாக இங்கே கம்பர் பதிவு செய்கிறார். அடுத்ததாக உள்ளே சென்று விட்டார்கள். கொடிகளும் அவர்களை வரவேற்று விட்டன. மிதிலாபுரியும் அவர்களை வரவேற்று விட்டது. இப்போது மிதிலை நகரின் வீதிகளை எல்லாம் கடந்து செல்கிறார்கள். ஒவ்வொரு வீதியிலும் அவர்கள் பல்வேறு காட்சிகளை பார்க்கின்றார்கள். முதலாவதாக ஒரு தெருவின் வழியே போகிறார்கள். பாருங்கள், அந்த தெருவில் என்ன இருக்கின்றது? பொன் ஆபரங்கள் கொட்டி கிடக்கக்கூடிய தெருவாக மிதிலாபுரியின் அந்த முதல் தெரு அமைந்திருக்கிறது. பாருங்கள், சொற்களை முனிவன் உண்ட சுடர்மணி கடலும் துண்ணி அல் கடந்து இலங்கு பல்மீன் அரும்பிய வானும் போல வில்கலை முதலினாரும் மைந்தரும் வெறுத்து நீத்த பொன் கலன் கிடந்த மாட நெடும் தெரு அதனில் போனார். மாட நெடும் தெருவில் அவர்கள் போனார்கள். அந்த தெருவில் என்னவெல்லாம் கிடந்ததாம்? பொன் களம் கிடந்ததாம். அந்த பொன் களம் எப்படி காட்சி கொடுத்ததாம்? சொற்களை முனிவன் உண்ட சுடர்மணி கடலும். சொற்களை முனிவன் யார்? அகத்தியன். அகத்தியன் தான் தமிழுக்கு முன்னதாக இலக்கணம் படைத்ததாக சொல்வார்கள். இப்போது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தமிழ் நூல்களில், இலக்கண நூல்களில் மிக பழமையானது தொல்காப்பியம். அந்த தொல்காப்பியத்திற்கு முதல் நூலாக இருப்பது, தொல்காப்பியத்தை இயற்றிய தொல்காப்பியருக்கு குருவாக விளங்கியவர் அகத்திய முனிவர். எனவே சொற்கலை என்றால் சொல்லில் கலைநுட்பம் வாய்ந்த, சொல்லில் கலை செய்யக்கூடிய வித்தகர், இலக்கண வித்தகர். எனவே சொற்களை முனிவன் உண்ட சுடர்மணி கடல். அகஸ்தியர் தானே தன்னுடைய கரங்களால் அந்த கடலையே எடுத்து உண்டார். அப்படிப்பட்ட அகத்தியர் உண்ட அந்த கடல் இப்போது நீரெல்லாம் இல்லாமல் காட்சி கொடுப்பதால் கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய ரத்தினங்கள் எல்லாம் வெளிப்படுகின்றதாம். அதனால் அது சுடர்மணி கடலாக காட்சிப்படுகிறது. அதில் கடந்து இலங்கு. ஒரு பக்கம் கடலில் நீர் எல்லாம் அகத்தியர் குடித்ததால் உள்ளே இருக்கக்கூடிய பல்வகை மணிகளும் ரத்தினங்களும் நம்முடைய கண்களுக்கு புலப்படுகின்றன. இன்னொரு பக்கம் அல் கடந்து இலங்கு பல்மீன் அரும்பிய வானம் போல. அல் கடந்து, அல் என்றால் இருள், இருளாக இருக்கக்கூடிய அந்த வான மண்டலத்தில் பல்வேறு நட்சத்திர கூட்டங்கள் காட்சி தருவது போல. ஒரு பக்கம் சுடர் மணிகள் எல்லாம் விளங்கக்கூடிய நீர் இல்லாத கடலும், மற்றொரு பக்கம் இருள் சூழ்ந்திருக்கக்கூடிய வானத்தில் இருக்கக்கூடிய தாராகணங்கள் என்று சொல்லக்கூடிய விண்மீன் கூட்டமும் எப்படி அழகாக காட்சி கொடுக்குமோ அது போல பொன்கலம் கிடந்த மாடலிரும் தெரிவு. ஏன் பொன்கலம் வீதியில் கிடக்க வேண்டும்? எப்படி என்றால், வில்கலை முதலினாரும் மைந்தரும் வெறுத்து நீத்த. வில்கலை முதலினார், வில் போன்ற அழகாக நெற்றியை கொண்டிருக்கக்கூடிய பெண்களும் மைந்தரும் ஆண்களும் வெறுத்து நீத்த. இந்த பொண்ணெல்லாம் எதற்கு என்று வெறுத்து நீத்திருக்கலாம். இல்லாவிடில் அவ்வளவு வளம் வாய்ந்த ஒரு நகரம் மிதிலாபுரி என்று சொல்வதற்காக இப்படி ஒரு அடியை வைத்திருக்கலாம். சங்க இலக்கியத்தில் ஒரு பாடலில் மிக அழகான ஒரு அடி வரும். அதாவது, சங்க காலத்து பெண்கள் எல்லாம் வீட்டிற்கு வெளியில் திணைப்புணம் காத்தார்கள். திணைப்புணம் காத்தல் என்றால் வீட்டிற்கு முன்னதாக இருக்கக்கூடிய அந்த திணைகளை பறவைகளிடமிருந்து பாதுகாத்தல். அப்போது ஒரு பெண் திணைப்புணத்தை காத்துக் கொண்டிருக்கிறாள். ஒரு கோழி அந்த திணையை கொட்டி தின்ன வருகின்றது. அந்த திணையை தின்ன வந்த அந்த கோழியை எதை கொண்டு விரட்டினாலாம்? தான் காதில் அணிந்திருக்கக்கூடிய அந்த பொன் நகையை கொண்டு விரட்டினாள் என்று சங்க இலக்கியம் பதிவு செய்திருக்கிறது. அதுபோல இந்த இடத்தில் பொன்கலன் கிடந்த மாடல் தெருவெல்லாம் பொன் அணிகலன்கள். பழைய புதுசா டிசைன் வந்துச்சுன்னா இந்த பழைய டிசைன்லாம் எதுக்கு அப்படின்னு ஆபரணங்கள் எல்லாம் அவங்க தெருவில் போட்டிருக்கலாம். அப்படிப்பட்ட செல்வ வளம் நிறைந்தவர்கள் மிதிலாபுரியில் இருக்கிறார்கள் என்பதற்காக இந்த ஒரு காட்சியை அமைத்திருக்கிறார் கம்பர். அடுத்து பாருங்கள், அந்த தெருக்கள் எல்லாம் மிகவும் சுறுசுறுப்பாக இயங்கக்கூடியது. அது வெறுமனே யாரும் இல்லாத, நடந்து செல்லாத தெருக்கள் இல்லை. எப்படியெல்லாம் அந்த தெருக்கள் காட்சி தருகின்றன என்பதற்கு ஒரு அழகான பாடல் பாருங்கள். 6வது பாடல். தாருமாய் தருகன் குஞ்சம் தட மத அருவி தாழ்ப ஆறும் ஆய் கலின மா விளாழியால் அழிந்து ஓர் 6 ஆய்
சேரும் ஆய் தேர்கள் ஓட துகளும் ஆய் ஒன்றோடு ஒன்று மாறு மாறு ஆகி வாழா கிடக்கிலா மருகில் சென்றார். பாருங்கள், தாருமாய் தருகன் என்றால் தாரு என்றால் அங்குசம் என்று பொருள். தருகன் அப்படின்னா அச்சம். அங்குசத்திற்கு அச்சப்படாத குன்றம் போன்று இருக்கக்கூடிய தட மத அருவி நீரை கொட்டக்கூடிய யானையினுடைய அந்த மதநீர் ஒரு பக்கம் அந்த வீதியிலே காணப்படுகிறது. ஆறுமாய் அந்த மதநீர் ஆறாக பெருகி ஓடுகிறது. கலினமா என்று சொல்லக்கூடிய கடிவாளம் பூட்டிய குதிரையின் அந்த வாய் நுரை விலாழியால் அழிந்து என்றால் வாய் நுரை ஒரு பக்கம் அப்படியே ஓடி 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 அந்த குதிரை வாயிலிருந்து தள்ளப்பட்ட அந்த நுரையானது மற்றும் ஒரு ஆறாய் ஒரு பக்கம் ஓடுகின்றது. இரண்டும் சேர்ந்து இப்போது அது சேராக மாறிவிட்டதாம். சற்று நேரத்தில் தேர்கள் எல்லாம் அந்த சேற்றின் மீது ஓட 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 துகள்கள் எழும ஆரம்பித்தது. துகள் என்றால் ஓரளவிற்கு நீர்ப்பதத்தோடு இருக்கக்கூடியது சேறு என்று சொல்லலாம். மிகவும் பலம் வாய்ந்த தேர்கள் அந்த பகுதியில் செல்லுகின்ற பொழுது அந்த நீர்மை தன்மை எல்லாம் மாறி திடத்தன்மையோடு ஆகி துகள் கிளம்பக்கூடிய வகையில் ஆரவாரம் மிக்க போக்குவரத்து சூழ்ந்த ஒரு தெருவாக அந்த தெரு காட்சி தருகின்றது. மாறு மாறு ஆகி இப்படி சேராகவும் துகளாகவும் மாறி மாறி வாளா கிடக்கிலா. வாளா என்றால் ஒன்றும் செய்யாமல் இருத்தல், கிடக்கிலா என்றால் அந்த தெரு ஒன்றும் செய்யாமல் கிடக்கவில்லை. ஏதோ ஒரு வகையில் அங்கே மாறி 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 போக்குவரத்து நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது என்பதாக அந்த தெருவழகை பற்றி கம்பர் பதிவு செய்திருக்கிறார். இந்த தெருவினுடைய அழகை எல்லாம் ராமபிரானும் விஸ்வாமித்திரரும் லக்குவனும் பார்த்து கொண்டே செல்கின்றார்கள். இந்த ஒரு பாடல் அடிகள் நிச்சயமாக கம்பர் பட்டினப்பாலையில் இருந்து எடுத்திருக்க வேண்டும். சங்க காலத்தின் 10 பாட்டில் அமைந்திருக்கக்கூடிய காவிரி பூம்பட்டினத்தினுடைய சிறப்பை எடுத்து சொல்லக்கூடிய ஒரு அழகான நூல் பட்டினப்பாலை. அந்த நூலில் வரக்கூடிய அடிகள் சோறு ஆக்கிய கொழும் கஞ்சி ஆறு போல பறந்து ஒழுகி ஏறு புற சேராகி தேரோட துகள் கெழுமி என்று அமைந்திருக்கின்றது. அதாவது மிகப்பெரிய சமையல் கூடம், வருபவர்களுக்கு எல்லாம் காவிரி பூம்பட்டினம் என்று சொல்லக்கூடிய புகார் நகரத்தில் சோறு ஆக்கி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி சோறு வடிக்கப்பட்ட அந்த கஞ்சியானது அந்த தெருவில் ஆறு போல பறந்து ஒழுகி செல்கிறதாம். சற்று நேரத்தில் ஆறு போல பறந்து ஒழுகி சென்ற அந்த இடமானது காளைகள் எல்லாம் சென்று சென்று சேராக மாறுகிறது. பிறகு அந்த இடத்தில் தேரோட துகள் கெழுமுகின்றது. நிச்சயமாக இந்த பாடல்தான் மேற்கண்ட கம்பர் பதிவு செய்த அந்த பாடலுக்கு முதலாக இருக்க வேண்டும். நல்ல ஒரு ஒப்பீடு. அதே சமயத்தில் அடுத்ததாக நடன காட்சி சாலையை பார்த்து கொண்டே செல்கிறார்கள். கொஞ்சம் சுருக்கமாக நாம் மிதிலாபுரியின் காட்சிகளை எல்லாம் இப்போது கொஞ்சம் நாம் விரைவாக கண்டு கொண்டே செல்வோம். நடனக்கலை நடன சாலையில் எப்படிப்பட்ட காட்சிகளை காண்கிறார்கள்? பெண்கள் எல்லாம் மிக அழகாக நடனம் ஆடுகிறார்கள். எப்படி ஆடுகிறார்கள்? யாழ் இசைக்கு ஏற்ப, முளவொழிக்கு ஏற்ப, பாடலுக்கு ஏற்ப ஆடுகிறார்கள். கை வழி நயனம் செய்ய, கண் வழி மனமும் செல்ல, ஐயனும் இடையார் ஆடும் ஆடக அரங்கு கண்டார். அவர்கள் கை இப்படி காட்டினார்கள் என்றால் அந்த கை வழியாக அவர்களுடைய நயனம் என்று சொல்லக்கூடிய விழிகள் செல்ல வேண்டும். அவர்களுடைய கண் செல்லக்கூடிய திசையில் அவர்களுடைய மனம் செல்ல வேண்டும். இப்படியாக கண்ணும் மனமும் கையும் என்று அனைத்தும் நுட்பமாக ஒருங்கிணைந்து ஆடக்கூடிய ஒரு அழகான ஆடக அரங்கு இருக்கக்கூடிய அரங்கில் மாதர்கள் எல்லாம் ஆடுவதை பார்க்கிறார்கள். மாதர்கள் ஊசல் ஆடக்கூடிய அழகான காட்சியை பார்க்கிறார்கள். ஊசல் எப்படி போகிறதாம்? மாசரு பிறவி போல வருவது போவது ஆகி ஊசலின் மகளிர் மைந்தர் சிந்தையோடு உழவ கண்டார். அதாவது அவர்கள் திருவழியாக மூவரும் நடந்து கொண்டு செல்கிறார்கள். ராமபிரான், லக்ஷ்மணர், விஸ்வாமித்திரர் மூவரும் நடந்து கொண்டே செல்லும் போது ஒவ்வொரு காட்சியாக பார்க்கிறார்கள். ஒரு இடத்தில் ஊசல் ஆடி கொண்டிருக்கிறார்கள் மகளிரும் மைந்தரும் சேர்ந்து. அந்த ஊஞ்சல் என்ன செய்கிறதாம்? இப்படியும் அப்படியும் இப்படியும் அப்படியும் ஆடிக்கொண்டே இருக்கின்றதாம். அது எதற்கு உவமை சொல்கிறார்? எவ்வளவு ஒரு அழகான உவமை நயம். மாசரு பிறவி போல வருவது போவது ஆகி. நம்முடைய பிறவி எப்படி இந்த பிறவி முடிந்தால் அடுத்த பிறவி, அடுத்த பிறவி முடிந்தால் அதற்கு அடுத்த பிறவி என்று பல்வேறு பிறப்புகளை பிறந்து இழைக்கின்றோமே, அது போல பிறவி வருவது போவது போல அந்த ஊசல் வந்தும் சென்றும் கொண்டிருக்கின்றது என்று கம்பர் பதிவு செய்திருக்கிறார்.
அடுத்ததாக கடை தெரு காட்சிகள். அங்கே இருக்கக்கூடிய கடைகள் எப்படிப்பட்ட கடைகள் எல்லாம் அங்கே இருந்தன. கடை என்றால் ஆவணம் என்கின்ற சொல்லால் கூறியிருக்கிறார்கள். வரப்புறு மணியும் பொன்னும் ஆரமும் பரப்பிய பொன்னி அன்ன ஆவணம் பலவும் கண்டார். அதாவது மதுரை காஞ்சியில் ஒரு அழகான வரி வரும். ஆறு கிடந்தன்னு அகல் நெடும் தெரியது. ஒரு தெருவினுடைய ஒரு வீதியினுடைய அழகை சொல்ல வேண்டும் என்றால் அந்த வீதி எப்படி இருக்கிறது என்று சொல்வார்கள் என்றால், ஆறு போல ஆறு கிடந்தன்ன, அதாவது ஆரவாரம் மிக்க அழகாக நேர்த்தியாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு தெரு என்று ஆற்றுக்கு உவமையாக சொல்வார்கள். இங்கேயும் பாருங்கள், வரப்புறு மணியும் பொன்னும் ஆரமும் பரப்பி இருப்பதால் அந்த தெருவானது, அந்த கடை தெருவானது பொன்னி நதி என்று சொல்லக்கூடிய காவிரி போல காட்சி தருகின்றது அப்படின்னு சொல்லி அந்த கடை தெருவினுடைய அந்த அழகை தங்கள் பதிவு செய்திருக்கிறார். அடுத்ததாக யானைகள் போர் செய்யக்கூடிய காட்சி வருகிறது. வைரவான் மருட்டி யானை மலை என மலைவ கண்டார். வைரம் போன்று மருட்டினை தந்தத்தினை கொண்டிருக்கக்கூடிய யானை மலையென மலைவ கண்டார். மலை போல போர் செய்யக்கூடிய இருவேறு யானைகளை கண்டார்கள் என்று பதிவு செய்திருக்கிறார். மகளிர் கீதம் பாடக்கூடிய காட்சி, எப்படி நடன சாலையை பார்த்தார்களோ அது போல ஒரு பக்கத்தில் மாதர்கள் எல்லாம் அழகாக பாடல் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை காண்கிறார்கள். இப்போது இன்னும் சற்று தூரம் நடந்து மூவரும் சென்று கொண்டே வருகிறார்கள். அப்போது மாடங்களில் ஒவ்வொரு மாடத்திலும் அழகான பெண்கள் காட்சி தருகிறார்கள். அந்த காட்சியையும் அவர்கள் பார்க்கிறார்கள். பாருங்கள், பாலரம் பொருத வேலும் மன்மதன் சிலையும் வண்டின் கேளோடு கிளந்த நீல சுருளும் செங்கிடையும் கொண்டு நீல் இரும் கழங்கம் நீக்கி நிறை மணி மாட நெற்றி சாளரந்தோறும் தோன்றும் சந்திர உதயம் கண்டார். ரொம்ப அழகான நயமான ஒரு பாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. வாளரம் பொருத வேலும், வேல் வாளரம், வாளினால் கூர்மையாக செய்யப்பட்ட ஒரு அழகான வேல். அந்த வேல் அந்த சாளரங்களில் காட்சி கொடுக்கின்றது. மன்மதன் சிலையும் அங்கே காட்சி கொடுக்கின்றது. வண்டின் கேளோடு கிடந்த நீல சுருள், அதாவது வண்டுகள் எல்லாம் சூழ்ந்தது போன்ற ஒரு தோற்றமும் அங்கே பார்க்க கிடக்கின்றது. செங்கிடை என்று சொன்னால் நெட்டி, அதாவது பனம் பழத்தின் மேல் பகுதி கொஞ்சம் சிவந்த நிறத்தில் இருக்கும், அதுதான் செங்கிடை என்று சில உரையாசிரியர்கள் சொல்கிறார்கள். அந்த செங்கிடையும் அந்த மாட மாளிகைகளில் பார்க்க முடிகின்றது. இவையெல்லாம் கொண்டு நீல் இரும் கலந்தம் நீக்கிய நிறைமணி மாட நெற்றி சாளரம் தோறும், அதாவது நிலவு அப்படின்னாலே அதுல கொஞ்சம் கலங்கம் இருக்கும். ஆனால் அந்த நிறை மணி மாடங்களில் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கின்ற சாளரம் என்று சொல்லக்கூடிய ஜன்னல்கள் தோறும் சந்திர உதயத்தை பார்க்கிறார்கள், நிலவை பார்க்கிறார்கள். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நிலவு போன்று பிரகாசிக்கக்கூடிய பெண்கள் அந்த நிறைமணி மாடங்கள் என்றும் இருக்கிறார்கள். மாட நெற்றி என்றால் அந்த மாடத்தின் உயரமான பகுதி நெற்றி. இங்கே நிலவை நெற்றியோடு கம்பர் ஒப்பீடு செய்யவில்லை. மாட நெற்றி என்பது மாடத்தின் உயரமான பகுதி. சாளரந்தோறும் தோன்றும் சந்திர உதயம், அந்த பெண்களே நிலவாக இருக்கிறார்கள் என்பதாக பதிவு செய்திருக்கிறார். முன்னதாக பார்த்தோம் இல்லையா, வாளரம் பொருத வேல், அந்த வேல் அந்த பெண்களின் கண்கள். மன்மதன் சிலை, மன்மதன் கையில் வைத்திருக்கக்கூடிய அந்த தனுசு என்று சொல்லக்கூடிய அந்த வில்லானது அந்த பெண்களினுடைய புருவமாக இருக்கின்றது. வண்டின் கேளோடு கிளந்த நீல சுருள், வண்டுகள் எல்லாம் சுருண்டு இருக்கக்கூடிய அந்த காட்சியானது அங்கே சாளரந்தோறும் சந்திர உதயம் போல காட்சி கொடுக்கக்கூடிய பெண்களுடைய கூந்தலுக்கு உவமையாக அமைந்திருக்கின்றது. எனவே அவர்கள் கண்டது பெண்களை தான் என்பதை இந்த பாடல் அழகாக எடுத்து சொல்கின்றது. அடுத்த பாடலுக்கு செல்வோம். அடுத்தடுத்து வரிசையாக மதுபானம் உண்ட, அதாவது அந்த காலத்தில் களிப்பிற்காக கள் குடிப்பது, மதுபானம் குடிப்பது என்பது இயல்பாக வழக்கத்தில் இருந்த ஒரு நிகழ்வாக இருந்திருக்கிறது. இதை நாம்
சங்க இலக்கியம் உள்ளிட்ட பல்வேறு பாடல்களில் நாம் பார்க்க முடியும். கம்பராமாயணத்திலும் அது பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. மதுபானம் மூடிய மாதர்களின் முகம் எப்படி இருந்தது? களிப்பினை உணர்த்தும் செவ்வி கமலங்கள் பலவும் கண்டார். அவர்களுடைய முகத்தில் ஒரு களிப்பு, ஒரு மகிழ்ச்சி காணப்படுகிறது. அப்படிப்பட்ட மகிழ்ச்சியை உணர்த்தக்கூடிய அழகிய தாமரை மலர் போன்ற முகங்களை பார்த்து கொண்டே செல்கிறார்கள். மகளிர் பந்தாடக்கூடிய காட்சியை பார்க்கிறார்கள். கைப்புகில் சிவந்து கண்டார். அடுத்ததாக இப்படியே வரிசையாக 17வது பாடல் தொடங்கி 21வது பாடல் வரையிலும் அங்கே இருக்கக்கூடிய என்று பல்வேறு காட்சிகளை பார்த்து கொண்டே அவர்கள் அப்படியே 22வது பாடலை பார்த்தோம் என்றால், அரண்மனை மதிலை சூழ்ந்துள்ள அகழிகை, அந்த அகழிகையினுடைய அந்த தோற்றம் காட்டப்பட்டிருக்கிறது. அம்பொற் கோயில் பொன்மதில் சுற்றும் மகிழ் கண்டார். அதாவது மிதிலாபுரியை சுற்றிலும் பொன்னினால் செய்யப்பட்ட அழகான மதில்கள் காணப்படுவதையும் கண்டு கொண்டே செல்கிறார்கள். இப்படி ஒவ்வொன்றாக கண்டு கொண்டு நடந்து வருபவர்களை 23வது பாடல் வருகின்ற பொழுது ஏதோ ஒன்று அவர்களை சற்றே இருங்கள் என்று நிறுத்தியது அவர்கள் மூவரையும். அது என்ன என்று பார்ப்போம். இப்படியே தொடர்ந்து மிதிலாபுரியில் பல்வேறு காட்சிகளை அவர்கள் கண்டு கொண்டே வருகின்ற பொழுது சீதாதேவி இருக்கக்கூடிய அழகான கன்னி மாடம் அங்கே வருகின்றது. அந்த வழியில் செல்லுகின்ற பொழுதே அந்த இடத்தில் ஒரு இறைவன் வீற்றிருக்கக்கூடிய ஒரு இடம் எப்படி காட்சி கொடுக்குமோ, இறைவன் இருக்கக்கூடிய அந்த உணர்வு நமக்கு வரும் அல்லவா? நாம் கோயிலுக்கு நுழைகின்ற பொழுது ஒரு வாசம் வரும். கோயில் பக்கத்தில் நெருங்குகின்ற பொழுது ஒரு ஒளி பிரகாசம் நமக்கு மனதில் தோன்றும். அது போன்று ஏதோ ஒன்று மூவரும் நடந்து கொண்டு சென்றிருக்கிறார்கள். அந்த இடத்தில் ஏதோ ஒன்று அவர்களை தடுப்பதாக இருக்கின்றது. அங்கேதான் சீதாதேவி உரையக்கூடிய அழகான கன்னி மாடம் இருக்கின்றது என்று பொன்னின் ஜோதி போதினின் நாற்றம் பொலிவே போல் தென் உன் தேனின் தீன் சுவை செஞ்சொற் கவி இன்பம் கன்னி மாடத்து உம்பரின் மாடே களி பேடோடு அன்னம் மாடும் முன்துறை கண்டு ஆங்கு அயல் நின்றார். அழகான பாட்டு. பொன்னின் ஜோதி 3 பேரும் அப்படியே அந்த தெருவழியா நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அந்த தெருவுல அந்த ஒரு கன்னி மாடம் இருக்கக்கூடிய அந்த இடம் மட்டும் பொன்னின் ஜோதி போல தகர்ந்து போன்று ஒளி வீசக்கூடிய ஒரு இடமாக அது காட்சி தருகிறது. போதினின் நாற்றம், பூவில் இருந்து புறப்பட்டு வரக்கூடிய நறுமணம் போல அங்கே ஒரு வாசம். பொலிவே போல் தென் உன் தேனின் தீன் சுவை. தென் என்றால் இந்த இடத்தில் தேனி என்று பொருள். தேனி உண்ணக்கூடிய தேனின் தீன் சுவை எவ்வளவு சுவையாக இருக்கும். அது போன்ற ஒரு சுவை. செஞ்சொற் கவி இன்பம். ஒரு நல்ல கவிதையை படிக்கும் போது நம்முடைய மனதில் ஏற்படும் இன்பம் இருக்கின்றது அல்லவா? அந்த இன்பம் இவையெல்லாம் சேர்ந்து பொன்னின் ஜோதியும் பூவின் நறுமணமும் பொழிந்து தென் என்று சொல்லக்கூடிய தேனி உண்ணக்கூடிய தேனின் தீன் சுவையும் செஞ்சொற் கவி இன்பமும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெண்ணாக உருவெடுத்து அந்த கன்னி மாடத்தில் நிற்பது போல கன்னி மாடத்து உம்பரின் மாடே களி பேடோடு அன்னம் ஆடும். அப்படிப்பட்ட கன்னி மாடத்தின் உயரத்தில் என்பதோடு நிறுத்திவிட்டார். பிறகு பாருங்கள், களி பேடோடு அன்னம் ஆடும் முன்துறை கண்டு. இப்ப பாருங்க, 2 வகையா இதை நம்ம பிரிச்சுக்கலாம். இருக்கக்கூடிய அந்த 2 வரிகள் ராமபிரான் கண்டது. இங்கே அன்னம் ஆடும் முன்துறை கண்டு என்று இருக்கின்றது அல்லவா? விஸ்வாமித்திர முனிவரும் லக்குவனும் கண்டது களி பேடோடு அன்னம் ஆடக்கூடிய அந்த முன்துறையை காண்கிறார்கள். ராமபிரான் ஒருவரே பொன்னின் ஜோதி போன்ற பூவின் நறுமணம் போல விளங்கக்கூடிய அந்த சீதா தேவியை கன்னி மாடத்தில் காண்கிறார். எனவே களி பேடோடு அன்னம் ஆண்டும் முன்துறை கண்டு அங்கு அயல் நின்றார். இதுவரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து சுற்றும் மகிழ கண்டார், எல்லாமே கண்டார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதை பார்த்துக்கிட்டே நகன்று வந்தவர்கள் அவர்களுக்கு ஏதோ ஒரு குளிர்ச்சி, ஏதோ ஒரு வாசம், அந்த இடத்தில் ஏதோ ஒரு ஆற்றல் அவர்களை இழுக்க அவர்கள் மூவரும் அங்கேயே நின்றார்கள். சற்று நேரம் நின்றால்தான் ராமன் சீதையை காண முடியும். அந்த கதைக்கு ஏற்றவாறு இது அழகாக அயல் நின்றார் என்று சொல்லக்கூடிய இந்த வரி பொருத்தமாக அமைய வேண்டும் என்பதற்காக இங்கே இந்த பாடல். அடுத்ததாக பாருங்கள்,
ஒப்பிலா மடந்தையாக விளங்கக்கூடிய 24வது பாடலில் இருந்து 34வது பாடல் வரையிலும் இருக்கக்கூடிய 10-11 பாடல்கள் வரையிலும் சீதா தேவியினுடைய பேர் எழில் அழகை சொல்லவாதாக அமைந்திருக்கக்கூடிய பாடலாக விளங்குகின்றது. ஒரு சில பாடல்களை மட்டும் நாம் பார்த்துவிட்டு கடந்து செல்வோம். பாருங்கள். செப்பும் காலை, அங்கே ஒரு அழகான பெண் இருக்கிறாள். கன்னிமாடம் கண்டோம் அல்லவா? அந்த கன்னி மாடத்தில் ஒரு அழகான பெண் இருக்கிறாள். அந்த பெண் எப்படி இருக்கிறாள்? சொல்லும் காலை, செங்கமலத்தோன் முதல் யாரும், செங்கமலத்தோன், செங்கமலத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய பிரம்மதேவன் முதல் யாரும் எப்பெண்பாலும் கொண்டு ஓமிக்கும் அப்பெண் தானே ஆயின போது இங்கு அயல் வேறு ஓர் ஒப்பு எங்கே கொண்டு எவ்வகை நாடி உரை செய்வோம் அப்படின்னு சொல்றார். கன்னிமாடத்தில் அழகான ஒரு பெண் மேலே நிற்கிறாள். மேலே நிற்கக்கூடிய அந்த பெண் யார்? செங்கமலத்தோன் என்று சொல்லக்கூடிய பிரம்மன் முதலாக யாராக இருந்தாலும் ஒரு பெண்ணை ஓமிக்க வேண்டும் என்றால் இவள் போல் இருப்பாள் என்று சொல்லுவார்கள் அல்லவா? இப்போது யார் போல் இருக்கிறார்களோ அந்த பெண்ணே அங்கே நிற்கிறாள். அதாவது இப்போது கூட நம்முடைய வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொல்தான், ஒரு பெண் அழகாக இருந்தால் மகாலட்சுமி போல அந்த பெண் இருக்கிறாள் என்று சொல்வோம். ஏதாவது ஒரு இடத்தில் யாருக்கேனும் நாம் பெண் பார்க்க சென்றாலோ இல்லை என்றால் ஒரு பெரிய கூட்டம் இருக்கின்றது, அந்த கூட்டத்தில் தனியாக தெரியக்கூடிய ஒரு அழகான பெண்ணை மகாலட்சுமியினுடைய அம்சம் கொண்ட ஒரு பெண் என்று நாம் ஓமித்து சொல்வோம். ஆனால் இந்த இடத்தில் மகாலட்சுமியே வந்து அமர்ந்திருக்கின்றாலே அவளுக்கு யாரை காட்டி ஓமிப்பேன் என்பதாக கம்பர் சில இடங்களில் தன்னுடைய எழுதுகோலை கீழே வைத்து விடுவார். இதற்கு மேலும் சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை என்பதாக. அப்படி அமைந்திருக்கக்கூடிய சில பாடல்களில் இந்த பாடலும் ஒன்று. ஒரு அழகான கம்பராமாயணத்தில் ராமன், லக்ஷ்மணர் மூவரும், சீதாதேவி மூவரும் கானகம் புறப்பட்டு செல்வார்கள். அப்படி புறப்பட்டு செல்லுகின்ற பொழுது ராமனை வர்ணித்தார் பாருங்கள் கம்பர். பொய்யோ எனும் இடையோனொடும் போனான், மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ, ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான், ஐயோ இவனுடைய வடிவத்தை நான் என்ன சொல்லி வாழ்த்துவேன் என்று சொல்லி இருப்பார். அதுபோல இந்த பெண்ணை நான் எந்த பெண்ணை காண்பித்து உவமை செய்வேன் என்று இந்த இடத்திலும் தன்னுடைய எழுதுகோலை கீழே வைத்து விடுகிறார் கம்பர். எனவே சீதாதேவியினுடைய அந்த அழகு இங்கே காட்டப்படுகிறது. அடுத்து பாருங்கள். பொன் சேர் மென்கால் கிண்கிணி ஆரம் புனை ஆரம் பொன் சேர் அல்குள் மேகலை தாங்கும் கொடி அண்ணார், தன்சேர் கோலத்து இன் எழில் காண சதகோடி மின் சேவித்த மின்னரசு எனும்படி நின்றாள். சதகோடி, ஒரு 100 கோடி மின்னல் சுற்றிலும் இருந்து ஒரு மிகப்பெரிய அரசு என்று சொல்லக்கூடிய ஒரு மின்னலை கண்டார்களாம். அதாவது மாஸ்டர் மின்னல் அப்படின்னு சொல்லலாம். சுற்றிலும் சதகோடி மின்னல்கள் இருக்கின்றன. அவர்களே மின்னல்கள், அந்த பெண்களே அழகிகள். ஆனால் அந்த பெண்கள் கூட வியந்து பார்க்கக்கூடிய ஒரு மாஸ்டர் மின்னலாக, ஒரு மின் அரசாக இருக்கக்கூடியவள் சீதை என்று இந்த பாடல் நமக்கு சொல்லுகின்றது. அடுத்து, வெண்களி விழித்து ஒரு விழவும் ஆய் அவர் கண்களின் காணவே களிப்பு நல்கால், மங்கையர்க்கு இனியது ஓர் மருந்தும் ஆயவள் எங்கள் நாயகர்க்கு இனி யாவது ஆம் கொலோ என்றவாறு இந்த பாடல் இப்போதே சொல்லிவிடுகிறார்கள். சீதையும் ராமனும் ஒருவருக்கொருவர் காண போகிறார்கள். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றது என்றால், வெண்களி விழித்து ஓர் விழவும் ஆய், சுற்றி இருக்கக்கூடிய பெண்களுடைய கண்களுக்கே இவள் ஒரு திருவிழா போல காட்சி தருகிறாளே, அவள் கண்களின் காணவே களிப்பு நல்க, அவர்களுக்கு எல்லாம் காணக்கூடிய அந்த காட்சியை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுப்பவளாக சீதாதேவி இருக்கிறாளே. மங்கையர்க்கு இனியது ஓர் மருந்தும் ஆயவள், மங்கையர்க்கே அமுதம் போல காட்சி தரக்கூடியவளாக இந்த சீதாதேவி இருக்கின்றாளே. எங்கள் நாயகர்க்கு இனி யாவது ஆம்கொலோ, எங்கள் நாயகன் ராமபிரான் இந்த அழகை கண்டால் அவருடைய நிலை என்னவாகுமோ என்று இங்கேயும் தன்னுடைய எழுதுகோலை கீழே வைத்து விடுகிறார் கம்பர். அடுத்து, இப்போதுதான் ராமபிரானும் சீதாதேவியும் ஒருவருக்கு ஒருவர் காண இருக்கின்றார்கள். சீதை தூரத்தில் இருந்து பார்க்கும் பெண்களின் நிலையே அப்படி இருக்கின்றது. ராமபிரானின் நிலை எப்படி இருக்க போகின்றது என்பது
35வது பாடலில் இருந்து 38வது பாடல் வரையில் இருக்கக்கூடிய பாடல்கள் ராமபிரானும் சீதாதேவியும் ஒருவரை ஒருவர் கண்டு காதல் கொள்ளக்கூடிய, காதல் வயப்படக்கூடிய பாடலாக அமைந்திருக்கின்றது. 35வது பாடல் கம்பராமாயணம் படிக்காதவர்கள் கூட, முழுமையாக கம்பராமாயணத்தை கற்காதவர்கள் கூட சொல்லக்கூடிய ஒரு பாடல் அடி என்றால் இந்த அடிகளை சொல்லலாம். எண்ணரோ நலத்தினால் இணையர் நின்று ஒளி கண்ணோடு கண் இணை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் நிலை பெறாது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். இப்ப இந்த காட்சி அப்படியே நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். அப்படியே கன்னிமாடத்தின் மேலே சீதாதேவி நிற்கிறாள். கீழே அப்படியே அந்த மிதிலாபுரியின் தெரு வழியாக ராமபிரான் நடந்து கொண்டே சென்று வருகிறார்கள். கன்னிமாடம் வந்த உடனேயே, சீதாதேவி இருக்கக்கூடிய அந்த இடம் வந்த உடனேயே ஏதோ ஒரு ஈர்ப்பு சற்றே அவர்களை நிறுத்தியது என்று பார்த்தோம். அந்த ஓரிரண்டு நிமிட அந்த காட்சியை எப்படி அமைத்திருக்கிறார் பாருங்கள். எண்ணரோ நலத்தினால் இணையல் நின்று, எண்ணரோ நலன், அதாவது வரம்பு இல்லாத அழகின் எல்லை இதுதானா அப்படின்னு எண்ணப்படக்கூடிய வகையான எல்லையற்ற வரம்பில்லாத அரிய அழகு நலன்களை கொண்டிருக்கக்கூடிய சீதாதேவி மேலே நிற்க கண்ணோடு கண்ணினை கவ்வி ஒன்றை ஒன்று உண்ணவும் ராமபிரான் அந்த கண்களை அப்படியே பார்த்து கொண்டே லேசாக கடந்து கொண்டே வருகிறார். அப்படி கடக்கின்ற பொழுது இந்த ஒரு ஜோடி கண்ணும் அந்த ஒரு ஜோடி கண்ணும், ராமபிரானுடைய ஒரு ஜோடி கண்ணும் சீதாதேவியினுடைய ஒரு ஜோடி கண்ணும் ஒன்றை ஒன்று கவ்வி உண்டது என்றவாறு செய்கிறார். நிலை பெறாத உணர்வும் கொண்டிட, அப்படி இருவருடைய கண்களும் சந்தித்த போது அவர்களுடைய உணர்வு அவர்களுடைய நிலையில் இல்லை. அவர்களுடைய ஆற்றாமை, அவர்களுடைய தவிப்பு, அவர்களுடைய காதல் உணர்வு என்று அந்த உணர்வு ஒரு நிலையில் இல்லாமல் இருவருடைய உணர்வும் ஒரே உணர்வாக ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். இப்படியாக ராமபிரானும் சீதாதேவியும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்கின்றார். தமிழில் களவு என்று சொல்லுவார்கள். களவு கற்று திருமணத்திற்கு முன்னதாக இருக்கக்கூடிய வாழ்க்கையை களவு வாழ்க்கை என்றும், இல்லற வாழ்க்கையை கற்பு வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வால்மீகியத்தில் இப்படி ஒரு காட்சி இருக்கின்றதா? திருமணத்திற்கு முன்னதாக ராமபிரானும் சீதா பிராட்டியும் ஒருவரை ஒருவர் சந்தித்தார்களா என்றால் இல்லை. அவர்கள் நேரடியாக திருமணத்திற்குள் போகிறார்கள். இங்கே தமிழ் மரபின்படி தன்னுடைய காப்பியத்தை கம்பர் கொண்டு வந்ததனால் இப்படி ஒரு அழகான காட்சி, மிதிலை காட்சி படலம் என்று ஒரு அழகான படலத்தை அமைத்து அந்த தலைவனும் தலைவியும் உன்னதாக சந்திக்கக்கூடிய நிகழ்வாக இங்கே காட்சியை அமைத்திருக்கிறார். தொல்காப்பியர் ஒரு இலக்கணம் சொல்லும். ஒன்றே வேறே என்றிரு பால்வையின் ஒன்றி உயர்ந்த பாலது ஆணையின் ஒத்த கிழவனும் கிழக்கியும் காண்ப மிக்கோனாயினும் கடிவரை இன்றே. அதாவது ஒவ்வொரு ஜன்மத்திலும் கணவன் மனைவியாக இருந்தவர்கள் அவர்களுடைய நல்வினை காரணமாக இந்த ஜன்மத்திலும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வார்கள். அப்படி அவர்களுடைய நல்வினை அவர்களை ஒன்றாக இணைக்க அவர்கள் களவு என்று சொல்லக்கூடிய காதலில் ஈடுபடுவார்கள் என்பதாக தொல்காப்பியம் சொல்லும். அதே போல இவர்களுடைய நல்வினை காரணமாக திருமகள் தன்னுடைய அவதாரமாக தான் சீதாதேவி பார்க்கப்படுகிறார். திருமாலின் அவதாரமாக ராமபிரான் எல்லா நேரமும் பிரியாமல் இருக்கக்கூடிய இணையராக விளங்கக்கூடிய இவர்கள் மாநில பிறப்பு எடுத்து இந்த ஜன்மத்திலும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்வதாக அந்த தமிழ் மரபுப்படி, அந்த களவு மரபுப்படி இங்கே பாடல் அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக இப்படி கண்கள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய கண்களை பார்த்து கொண்ட பின்னர் அவர்களுடைய இதயம் இடம் மாறி போனது. ராமபிரானுடைய இதயம் சீதாதேவி இடத்திலும், சீதாதேவியினுடைய இதயம் ராமபிரானிடத்திலும் இடம் மாறி போயின. பருகிய நோக்கு எனும் பாசத்தால் பிடித்து ஒருவரை ஒருவர் தம் உள்ளம் ஈர்த்தலால் பரிசிலை அண்ணலும் வாட்கண் நங்கையும் இருவரும் மாறி புக்கு இதயம் எய்தினர். வரிசிலை அண்ணல், கையில் அழகான ஆயுதத்தை வைத்திருக்கக்கூடிய, வில்லை வைத்திருக்கக்கூடிய அண்ணல் என்று சொல்லக்கூடிய ராமபிரானும், வாள் போன்ற கண்களை கொண்டிருக்கக்கூடிய நங்கையாக விளங்கக்கூடிய சீதா பிராட்டியும் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு அவர்களினுடைய இதயங்களை பரிமாறிக்கொண்டார்கள் என்று இந்த பாடல் சொல்கிறது. அடுத்ததாக ஒருவர் மனத்தில் ஒருவர் மாறி புகுந்த அந்த காட்சியை கண்டோம். இப்போது
பிரிந்தவர் கூடினால் பேசல் வேண்டுமோ என்பதாக இருவரும் ஏற்கனவே இணைந்து இருந்தார்கள். மருங்கையிலா நங்கையும் வசையில் ஐயனும் ஒருங்கிய இரண்டு உடற்கும் ஓர் உயிர் ஒன்று ஆயினார். இவர்களுடைய இருவரின் உடல்தான் வேறு, ஆனால் இருவருடைய உயிரும் ஒன்று அல்லவா? எனவே ஒருங்கிய இரண்டு உடற்கு ஓர் உயிர் ஒன்று ஆயினர் என்று சொல்லுகிறார். கருங்கடல் பள்ளியில் கலவி நீங்கி போய் இவர்கள் யார்? திருமாலும் திருமகளும் அல்லவா? கருங்கடல் பள்ளியில், கருங்கடல் என்று சொல்லக்கூடிய, கருங்கடல் என்று ஏன் சொல்ல வேண்டும்? பார்க்கடலில் தானே திருமால் பள்ளி கொண்டிருப்பார். திருமாலுடைய அந்த கருமை நிறம் அந்த பார்க்கடலிலும் பிரகாசிப்பதால் இந்த இடத்தில் கருங்கடல் என்று சொல்லி இருக்கிறார் கம்பர். கருங்கடலில் பள்ளியில் கலவி நீங்கி போய் இருவரும் பார்க்கடலில் ஒன்றாக இருந்தவர்கள் இப்போது அவதாரத்தின் பொருட்டு வெவ்வேறாக மாறி இவள் சீதாதேவி மிதிலாபுரியிலும் ராமபிரான் அங்கே அயோத்தியிலும் அவதாரம் செய்திருக்கிறார்கள். இப்போது இருவரும் மீண்டும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள். பிரிந்தவர் கூடினால் பேசவும் வேண்டுமோ அப்படின்னு சொன்னார். அதாவது ஓர் உயிர் இரண்டு வடிவம் கொண்டிருப்பது போல விளங்கக்கூடிய இவர்கள் இருவரும் இப்போது ஒன்று சேர்ந்து விட்டார்கள். இதைத்தான் கண்ணதாசன் அழகாக சொல்லி இருப்பார். பிரிந்தவர் மீண்டும் சேர்ந்திடும் போது அழுதால் கொஞ்சம் நிம்மதி, பேச மறந்தே சிலையா இருந்தால் அதுதான் தெய்வத்தின் சன்னதி, அதுதான் காதல் சந்நிதின்னு சொல்லியிருப்பாரு. வள்ளுவர் கிட்ட கூட நம்ம இந்த இதை பார்க்க முடியும். கண்ணோடு கண்ணினை நோக்கின் வாய் சொற்கள் என்ன பயனும் இல. கண்ணோடு கண்ணினை நோக்கொக்கின் வாய் சொற்கள் என்ன பயன்? இரண்டு கண்களும் அங்கே சந்தித்து ஒன்றை ஒன்று பேசிக் கொண்டிருக்கின்ற அந்த நேரத்தில் வாய் சொற்களுக்கு என்ன பயன் என்பதாக அவர் சொல்லி இருக்கக்கூடிய வள்ளுவரை இங்கே மிக அழகாக வள்ளுவருடைய கருத்தை கம்பர் கொண்டு வந்திருக்கின்றார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். இப்படியாக ராமன் முனிவரோடு கடந்து சென்று விடுகிறார். இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்து விட்டார்கள். இருவருடைய இதயமும் மாறி மாறி பரிமாறப்பட விட்டது. அந்தமில் நோக்கு இமை அணைகிலாமையால் இப்போது ராமபிரான் விஸ்வாமித்திரரோடு அப்படியே கடந்து அந்த சீதாதேவி இருக்கக்கூடிய கன்னிமாடத்தை கடந்து நகர்ந்து சென்று கொண்டிருக்கின்றார். ஆனால் சீதாதேவியினுடைய கண்களோ நகரவே இல்லை. அந்தம் இல் நோக்கு இமை அணைகிலாமையால், அந்தம் இல் நோக்கு முடிவே இல்லாத பார்வை, இமை அணைகிலாமையால். இப்ப நம்ம ஒரு காட்சி பார்க்கிறோம் அப்படின்னா அந்த காட்சி எப்போது முடிவடையும்? கண் இமைத்து விட்டால் அந்த காட்சி முடிவடையும். ஆனால் இங்கே இமை அணைகிலாமையால் கண் இமை கொட்டவே இல்லை. ஆதலால் ராமபிரான் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த பார்வை, அந்த நோக்கம் அந்த எல்லையற்ற நோக்காக இருக்கின்றது. பைந்தொடி ஓவிய பாவை போன்றனள், பைந்தொடி ஓவிய பாவை போல சீதாதேவி காட்சி கொடுக்கிறாள். சிந்தையும் நிறையும் மெய் நலனும் பின்செல மைந்தனும் முனியோடு மறைய போயினான். அவ்வளவுதான். சீதாதேவியினுடைய சிந்தையும் ராமனுக்கு பின்னாடியே சென்று விட்டது. சீதாதேவியினுடைய நிறையும் ராமபிரானுக்கு பின்னாடியே சென்று விட்டது. அவளுடைய மெய் நலனும் பின் செல மைந்தனும் முனியோடு மறைய போய்விட்டார். இப்போது சீதாதேவியினுடைய மனம் சீதையிடத்தில் இல்லை. அது என்ன நிறை? நிறை என்று சொன்னால் இருவருக்கும் இருக்க வேண்டியது, ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி. கலித்தொகையில் ஒரு அழகான பாடல் வரும். நிறை எனப்படுவது மறை பிறர் அறியாமை. மற்றவர்களிடம் இருந்து மறைக்கப்பட வேண்டிய விஷயங்கள், தன்னுடைய மனக்கட்டுப்பாடு என்று கூட சொல்லலாம். மனதில் வைத்து கூட்டப்பட வேண்டிய விஷயங்கள் அப்படியே காற்றோடு போய்விட்டால் அந்த நிறையும் அப்படியே சென்று விடும் என்று சொல்வார்கள். எனவே நிறை என்பது மனக்கட்டுப்பாடு அப்படின்னே சொல்லலாம். அப்படியாக அவளுடைய நிறை அதுவரையிலும் கட்டி காப்பாற்றப்பட்ட சீதாதேவியினுடைய மனத்திற்பம், மனக்கட்டுப்பாடு என்று சொல்லக்கூடிய அந்த நிறை, அவளுடைய சிந்தனை, அவளுடைய மெய் நலன் எல்லாம் ராமபிரான் எடுத்துக்கொண்டு செல்ல அவர் பின்னாலேயே சீதாதேவியினுடைய எல்லா விஷயங்களும் சென்று விட்டன. இப்படியாக சீதாதேவி முழுமையாக ராமபிரான் மீது காதல் வயப்பட்டு காதல் நோயால் வாடுவதாக அடுத்தடுத்து தொடர்ந்து பாடல்களை பார்க்கலாம். ஒரு சில பாடல்களை மட்டும் நாம் பார்த்துவிட்டு விஸ்வாமித்திரருடைய அந்த வரலாற்றுக்குள் சென்று விடுவோம். இப்போது பாருங்கள், சீதாதேவியினுடைய
காதல், அந்த நிறை என்று சொல்லக்கூடிய அந்த மன கட்டுப்பாடற்ற அந்த முறை ராமபிரானோடு அவளுடைய மனமும் சென்று விட்டதால் அவளுடைய நிறையும் சென்று விட்டது. அதை மீண்டும் ஒரு பாடலில் விளக்குகிறார். நரை கமல் அலங்கலான் நயன கோசரம். நரை கமல், அழகான நறுமணம் மிக்க மாலையை அணிந்திருக்கக்கூடிய அந்த ராமபிரான் அப்படியே நகர்ந்து விட்டார். நயன கோசரம், அந்த விழி பார்வை, ஆனால் நகர்ந்து போன அந்த ராமபிரான் மீது வைக்கப்பட்ட அந்த விழி பார்வை அப்படியே இருக்கின்றது. ஆனால் ராமபிரான் நகர்ந்து போய்விட்டாரே, மறைத்தலம், அவருடைய காட்சி கிடைக்கவில்லையே என்ற ஒரு நிலைப்பாட்டில் மனம் என்னும் மட்ட யானையின் நிறை என்னும் அங்குசம் நிமிர்ந்து போனது. இந்த மனதை எதற்கு உவமைப்படுத்துகிறார் கம்பர் பாருங்கள். மனம் என்னும் மட்ட யானை, மதம் பிடித்த ஒரு யானையை நம்மால் அடக்க முடியுமா? அது போல நம்முடைய மனம், அந்த மதம் பிடித்த யானையை அடக்குவதற்கு அங்குசம் தானே வேண்டும். அது போல போகின்ற போக்கில் செல்லக்கூடிய அந்த மனதை அடக்குவதற்கு நிறை என்று சொல்லக்கூடிய அங்குசம் வேண்டுமே. இப்போது அந்த நிறையே போய்விட்டது. எனவே நிறையிலும் அங்குசம் நிமிர்ந்து போயது. எப்படி ராமபிரான் கடந்து சென்றாரோ அந்த நொடியே சீதாதேவி இடத்து இருக்கக்கூடிய அந்த மன அடக்கம் என்று சொல்லக்கூடிய நிறை என்று சொல்லக்கூடிய அந்த அங்குசம் நிமிர்ந்து அப்படியே போய்விட்டது என்று சொல்லுகிறார். இப்போது எல்லாம் இழந்த நிலையில் வறியவளாக விளங்கக்கூடிய சீதாதேவியினுடைய அந்த நிலைப்பாட்டை இங்கே காண்பிக்கிறார். அப்போதும் பார்க்கடலையே ஓமையாக சொல்கிறார் கம்பர். தழங்கிய கலைகளும் நிறையும் சங்கமும் மழுங்கிய உள்ளமும் அறிவும் மாமையும் இழந்தவள் இமையவர் கடைய யாவையும் வழங்கிய கடலில் என வருகிறவள் நாயினார். தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த பொழுது பார்க்கடல் அதனிடத்தில் இருக்கக்கூடிய எல்லா செல்வங்களையும் கற்பகத்தரு, காமதேனு, தன்பந்திரி, சொல்ல போனால் மகாலட்சுமியும் கூட அந்த பார்க்கடலில் இருந்து வெளியே சென்று விட்டார். அப்போது அந்த பார்க்கடலானது வறுமையை எழுதி இருக்கும் அல்லவா? அது போல சீதாதேவியினுடைய தழங்கிய கலை என்றால் மேகலை, இடையில் அணியக்கூடிய அந்த ஆபரணம், நிறை ஏற்கனவே பார்த்து விட்டோம். சங்கம், கையில் அணிந்திருக்கக்கூடிய சங்கு வளையல்கள், மழுங்கிய உள்ளம், அவருடைய சிந்தனை முழுவதும் ராமபிரானிடத்தில் போய்விட்டதால் வேறு எந்த இடத்திலும் அவளுடைய கவனம் இல்லாததால் மழுங்கிய உள்ளமும் அறிவும் உடையவளாக அவள் காட்சி தருகிறாள். மாமை என்றால் உடலில் இருக்கக்கூடிய மேனியினுடைய பொலிவு இழப்பதால் வரக்கூடிய ஒரு வண்ணம் மாமை. இதை பசலை என்று சொல்வார்கள் சங்க இலக்கியத்தில். இப்படி எல்லாவற்றையும் இழந்து வழங்கிய கடல் போல பார்க்கடல் போல வறியவன் ஆகிவிட்டால் சீதை. இப்படியாக சீதாதேவியினுடைய அந்த காதல் துன்பமானது மிக விரிவாக பாடல்களில் கொடுத்திருக்கிறார். கொடுமன காமவேடன் கையம்போடு சோர்வது ஓர் மயிலும் மன்னவள். அதாவது வேடன் கையில் அகப்பட்ட ஒரு மயில் வேடனுடைய அம்பு குத்தப்பட்டு எப்படி தவிக்குமோ அது போல சீதாதேவிய ராமனை கண்ட சீதாதேவியின் நிலை இருந்தது. நோய் முதல் அறியாது அவர்களுடைய சீதாதேவிக்கு என்ன ஆயிற்று என்ற அந்த நோயை பற்றி, இவளுக்கு என்ன ஆகிவிட்டது, எவ்வளவு காலம் இவ்வளவு நாட்கள் நன்றாகத்தானே இருந்தால் இவளுக்கு ஏதோ ஒன்று ஆகிவிட்டது என்று அவளை சுற்றி இருக்கக்கூடிய செவிலியர்கள், தோழிமார்கள் என்று தாயார், தப்பையார், தமுக்கைமார்கள் என்று அனைவரும் நொந்து போகிறார்கள். போதுடன் அயினி நீர் சுழற்சி போற்றினர். அதாவது கண் திருஷ்டி கழிச்சு பாக்குறாங்க. இதவே தமிழ் மரபுல எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு தலைவி தலைவன் மீது கொண்டிருக்கக்கூடிய காதல் நோயினால் அவளுடைய உடல் மெலியும், அவளுடைய வளையல்கள் எல்லாம் கலன்று விடும், அவளுக்கு ஏதோ பேய் பிடித்திருக்கிறது, அனந்து என்று சொல்லக்கூடிய தெய்வத்தன்மையால் பாதிக்கப்பட்டிருக்கிறாள் என்று வெறியாடல் நிகழ்த்துவார்கள். இங்கே வெறியாடல் என்று இல்லாது நீரடித்து திருஷ்டி கழித்தார்கள். ஏதோ ஒரு திருஷ்டி பட்டுவிட்டது என் பெண்ணிற்கு, அதனால்தான் இப்படி ஆகிவிட்டாள் என்று ராமபிரானிடத்தில் சீதையினுடைய மனம் சென்றதை அறியாமல் அவர்களுக்கு உரியவாறு அவர்கள் யோசித்து இப்படியெல்லாம் செய்கிறார்கள். இப்போது ராமபிரானை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார். ராமனுடைய தோளினுடைய அழகை பார்க்கிறாள் சீதை. தோளினுடைய அழகை பார்க்கின்ற பொழுது அந்த தோளில் ஒரு அழகான வில் இருக்கின்றதே, அந்த வில் என்ன தவம் செய்ததோ, என்ன புண்ணியம் செய்ததோ என்றெல்லாம் இப்போது புலம்ப ஆரம்பித்து விட்டார். இது கைக்கிளை படலம் என்று சொல்வதற்கு முக்கியமான காரணம் இந்த பாடல். கைக்கிளை என்று சொல்ல புகுந்தால்
களவிற்கு முன்னதாக இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். களவுக்கு முன்னதாக தலைவனும் தலைவியும் ஒருவரை ஒருவர் பார்ப்பார்கள். முதலாவதாக பார்ப்பதுதான் காட்சி. இங்கேயும் கம்பர் அண்ணலும் நோக்கினான், அவளும் நோக்கினாள். அடுத்ததாக ஐயம். ஐயம் என்றால் நான் கண்ட காட்சி உண்மைதானா, நான் கண்டது மனித பிறவிதானா என்று ஒரு ஐயம். அது போன்ற ஒரு ஐயம் இங்கே சீதாதேவிக்கு வந்திருக்கிறது. ராமனின் தோளை தழுவும் புண்ணியம் செய்தது அந்த வில் என்று. அந்த வில்லை பொறுப்பு உரள் தோல் புனர் புண்ணியத்தது கரும்பு வில் அன்று அவன் காமனே அல்லன் என்று சொல்கிறார். நான் உண்மையிலேயே மானிடனைத்தான் கண்டேனா என்கின்ற ஒரு ஐயம். ஆமாம், அவருடைய தோளில் ஒரு வில் இருந்ததே, அந்த வில் ஒன்றும் கரும்பு வில் இல்லை. ஒருவேளை மன்மதனாக இருந்தால் அவருடைய தோளில் கரும்பு வில் தான் இருக்கும். ஆனால் சாதாரணமான வில் தான் இவருடைய தோளில் இருந்தது. நிச்சயமாக இவர் காமன் அல்ல என்று ஐயம் தெளிகிறார். காட்சி பிறகாக இவளுக்கு ஐயம் ஏற்படுகிறது. சென்றது யாரோ என்கின்ற ஒரு ஐயம். அதன் பின்னதாக தெளிவு அல்லது துணிவு என்று சொல்வார்கள். வந்தது இவராகத்தான் இருக்க வேண்டும் என்று ஒரு துணிதல், ஒரு துணிவு, ஒரு தெளிவு பிறக்கிறது. அந்த வகையில் அமைந்திருக்கக்கூடிய பாடல் உரை செய்யும். சொல்ல போனால், உரை செய்யினா சொல்ல போனா அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அது மாதிரி தேவர்தான் உலக உலான் அல்லன். இவர் தேவலோகத்தை சார்ந்தவரும் அல்ல. ஏன்? திரைசரி தாமரை இணைக்கும் மேன்மையால். திரைசரி அழகான வாசம் பொருந்திய தாமரை மலர் போன்ற அவருடைய கண்கள் இமைப்பதை நான் கண்டேன். தேவர்களுக்கு கண் இமைக்காது, கால் தரையில் படாது, சூடி இருக்கக்கூடிய மாலை வாடாது என்று ஒரு கணக்கு. அது போல இங்கே இல்லாமல் திரைசரி மனம் கமழக்கூடிய வாசனை பொருந்தி இருக்கக்கூடிய அந்த தாமரை போன்ற கண்கள், அப்படியே உருவகம். தாமரை என்றுதான் சொல்கிறார் கம்பர், தாமரை கண்கள் என்று கூட சொல்லவில்லை. திரைசரி தாமரை இமைக்கும் மெய்மையார். தாமரை எங்கேயாவது இமைக்குமா? தாமரை போன்று இருக்கக்கூடிய ராமபிரானுடைய கண்கள் இமைத்தன. ஆதலால் நிச்சயமாக அவர் தேவனும் அல்லன். வரிசிலை தடக்கையன் மார்பின் நூலினன். அவருடைய கையில ஒரு வில் இருந்தது, அவருடைய மார்பிலோ ஒரு பூநூல் இருந்தது. வெறும் பூநூல் மட்டும் இருந்தா அவர் அந்தணனாக இருக்கலாம் அப்படின்னு கணிக்கலாம். ஆனா அவர் கையில் வைத்திருக்கிறாளே ஒரு வில், அந்த வில்லானது அவர் நிச்சயமாக அரசிலம் குமரனே ஆகல் வேண்டுமா என்று ஒரு தெளிவு கிடைக்கின்றது. நிச்சயமாக அவர் தேவனும் அல்லன், காமனும் அல்லன், அவர் ஒரு அரசிலம் குமாரனே என்று துணிந்து இருக்கிறார். அடுத்ததாக இருக்கக்கூடியதுதான் குறிப்பு அறிதல். இப்படி ராமபிரானினுடைய வடிவத்தை நினைத்து நினைத்து ராமபிரானிடத்தில் இருந்து சீதா தேவிக்கு ஏதாவது ஒரு குறிப்பு கிட்டி இருக்க வேண்டும். அதுதான் குறிப்பு அறிதல். எப்படி சீதா தேவியினுடைய மனம் வாடுகின்றதோ, ராமபிரானை எண்ணி உருகுகின்றதோ, ராமன் சீதா தேவியினுடைய அந்த மனதில் இருக்கிறாரோ, அது போல சீதா தேவி ராமபிரானுடைய மனதில் இருக்கிறாரா என்பதற்கு ஏதேனும் ஒரு குறிப்பையாவது போகின்ற போக்கில் ராமர் விட்டு சென்றிருக்க வேண்டும் அல்லவா? அப்படி ஒரு குறிப்பமைந்த ஒரு பாடலாக நாம் இந்த பாடலை எடுத்துக்கொள்ளலாம். இப்போது காட்சி, ஐயம், தெளிவு என்று சொல்லக்கூடிய முன்னதாக இருக்கக்கூடிய கைக்கிளை சார்ந்த குறிப்பறிதல். இந்திர நீளம் ஒத்து இருண்ட குஞ்சியும் சந்திர வதனமும் தாழ்ந்த கைகளும் சுந்தரமணி வரை தோளுமே அல. ராமபிரான் அப்படியே நடந்து செல்கிறார். அவரை பார்க்கிறார் சீதை. இந்திர நீளம் ஒத்தது போன்று இருண்ட அழகான அவருடைய கூந்தல் அழகை பார்க்கிறாள். அந்த கூந்தல் எப்படி இருக்கின்றது? கருநீல கல் போல, இந்திர நீளம் போல காட்சி தருகிறது. அவருடைய முகம் எப்படி இருக்கிறது? வதனமோ சந்திர பிம்பமோ என்று சொல்வது போல அழகான நிலவு போல காட்சி தருகிறது. தாழ்ந்த கைகள், எப்போதும் ஆண்மகளுக்கு உரிய அங்க லட்சணமாக சொல்லக்கூடியது அவர்களுடைய தோள்களும் நீண்டு இருக்கக்கூடிய அவர்களுடைய கைகளையும் தான் சொல்லுவார்கள். அப்படி லட்சணத்தோடு விளங்கக்கூடிய அவருடைய கைகளையும் பார்த்தேன், சுந்தர மணி வரை தோளும் பார்த்தேன். ஆனால் என்னுடைய உயிரை எடுத்து சென்றது இவையெல்லாம் கிடையாது. இந்திர நீளம் போன்ற அவருடைய கூந்தலோ, சந்திர வதனம் போன்ற அவருடைய சந்திரன் போன்ற அவருடைய வதனமோ, தாழ்ந்த கைகளோ, சுந்தர மணி வரை தோளோ கிடையாது. வேறு என்ன? முந்தி என் உயிரை அம்முறுவல் உள்ளது. இவற்றை எல்லாம் முந்திக் கொண்டு அவருடைய சிறு புன்முறுவல் தான் என்னுடைய உயிரை அப்படியே எடுத்துக்கொண்டு சென்றது. இப்போது ராமபிரானிடத்தில் ஒரு சிறு குறிப்பு சீதாதேவிக்கு கிடைத்திருக்கிறது. எனவே
ராமபிரானுடைய மனத்திலும் சீதாதேவி இருக்கக்கூடும் என்பதாக இந்த குறிப்பை நாம் எடுத்துக்கொள்ளலாம். அடுத்ததாக சீதாதேவியின் உயிரை எடுத்தது இது எல்லாம் அல்ல, அவருடைய சிறு புன்முறுவலே என்பது பார்த்தோம். இப்போது படர்ந்து ஒளி பறந்து உயிர் பருகும் ஆகமும் தடம் தரு தாமரை தாளும் மலர். அவருடைய சீதாதேவியினுடைய உயிரை குடித்தது அவருடைய மார்போ, ராமபிரானுடைய மார்போ, அவருடைய தாமரை போன்ற பாதங்களோ அல்ல. கடம் தரு மா மத கலினல் யானை போல் நடந்தது. ஒரு நிமிஷம் அப்படியே நடந்து போய்கிட்டே தானே ராமபிரான் சீதாதேவியை பார்த்தாரு. அந்த நடைதான் என்னை கவர்ந்தது. ஒரு செகண்ட் அப்படியே புன்முறுவலோடு நடந்து சென்றாரே, தூரத்தில் இருந்து யாராவது வருகின்ற பொழுது அவருடைய திருப்பாதங்களை காண்பதற்கு முன்னால், அவருடைய கண்களை காண்பதற்கு முன்னால், அவருடைய தோலை, அவருடைய மார்பை பார்ப்பதற்கு முன்னால் அவருடைய அந்த நடை அழகைத்தான் தூரத்தில் இருந்து பார்த்திருக்க வேண்டும். நடந்து வரக்கூடிய அந்த காட்சியே என்னுடைய உள்ளத்தை அப்படியே அழைத்து சென்று விட்டது. எனவே கடம் தரும் மாமத கலினல் யானை போல், எவ்வளவு அடை பாருங்கள், யானை போல் நடந்தார். அந்த யானை எப்படிப்பட்ட யானையாம்? கடம் தரும் மாமத களி போல். நல்ல பருவத்துல ஒரு யானை ரொம்ப அழகா இப்படி நிமிர்ந்த நடையோடு ஆடி அசைஞ்சு வரும். எப்போதுமே ஆண்களுக்கு நடை யானை போன்று என்று ஓமிப்பது ஒரு மரபு. அதனால்தான் கண்ணதாசன் தேக்கு மரம் உடலை தந்தது, சின்ன யானை நடையை தந்தது, பூக்கள் எல்லாம் சிரிப்பை தந்தது, பொன்னல்லவோ நிறத்தை தந்தது என்று பாடியிருப்பார். எனவே நல்ல பருவத்தில் இருக்கக்கூடிய மதம் என்றால் மதம் கொண்டு திரியக்கூடிய யானை அல்ல, மதநீர் ஒழுகக்கூடிய அந்த நிலைப்பாட்டில் பருவம் மிகுந்த ஒரு யானை போல ராமபிரான் நடந்து சென்றான். அந்த நடையிலேயே என்னுடைய உள்ளமானது அப்படியே சென்று விட்டதே என்று சீதா பிராட்டி புலம்புவதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. அடுத்தடுத்து அமைந்திருக்கக்கூடிய பாடல்கள் அந்தி மாலை. எப்போதுமே இந்த காதல் நோய் எப்போது ஒரு பெண்ணையோ ஆணையோ வருத்தும் என்றால் அந்த நாள் முழுவதும் அவர்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஒரு மாலை நேரத்தில் தன்னுடைய தலைவனோ தான் நினைக்கக்கூடிய ஒருவனோ அவர்களுடைய உடன் இல்லை என்றால் அந்த மாலை பொழுது அவர்களுக்கு கொடிய பொழுதாக மாறிவிடும் என்று சங்க காலம் தொடங்கியே நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வகையில் அமைந்திருக்கக்கூடிய பார்க்கக்கூடிய இடங்களில் எல்லாம் ராமனையே பார்க்கிறாள். இப்போது நோக்குவை எல்லாம் அவையே போரல் என்று சொல்லுவார்கள். நோக்குவை நாம் யாரை மனதில் நினைத்துக் கொண்டிருக்கின்றோமோ பார்க்கக்கூடிய காட்சிகளில் எல்லாம் அவர்களையே காண்பது நோக்குவை எல்லாம். காதலில் ஒரு 10 அவஸ்தைகள் சொல்லுவார்கள். அதில் ஒரு அவஸ்தை மதன அவஸ்தை என்று இதற்கு பெயர். எனவே கடலோ மழையோ முழுநீள கண்ணோ, இன்றைக்கு மாலையில் ஒரு காட்சியை நான் கண்டேனே, கன்னிமாடத்தில் இருந்து என்னை கடந்து சென்ற அந்த ராமபிரான் நடந்து சென்ற பிறகு கடந்து சென்றதன் பிறகு சீதாதேவி தன்னுடைய நிலையில் இல்லை. இப்போது அவள் புலம்புகிறாள், என்னை கடந்து சென்றது கடலோ மழையோ முழுநீள கல்லோ காயானரும் போதோ படற்போம் குவளையினால் மலரோ நீலோர் பழமோ பானலோ இடர் சேர் மடவார் உயிர் உண்பதும் யாதோ என்று தளர்வாள் முன். அதாவது என்னுடைய உயிரை குடித்து விட்டு சென்றது, என்னுடைய உயிரை உண்டு விட்டு சென்றது எது? கடலா இல்லை மழையா? ராமபிரானினுடைய அந்த வண்ணத்தோடு வண்ண ஓமை வடிவ ஓமை என்றெல்லாம் சொல்லுவோம். அது போல ராமபிரானுடைய வண்ணம் ஒரு அப்படியே மேக கூட்டங்களோடு ஒரு ப்ளூ கலர், ஒரு நீல நிறம், நீலம் கலந்த ஒரு வண்ணம். அதனால் கடலும் அந்த வண்ணத்தில் இருக்கும். கடல் போன்று இருக்கக்கூடியதால் கடலோ மழையோ முழு நீல கண்ணோ எதையெல்லாம் அந்த நீல கலரில் காட்சி தருகிறதோ அவற்றில் எல்லாம் ராமனையே காண்கிறார். காயா நரும் போதோ, காய நரும் பூ என்று ஒரு பூ, அது நல்ல நீல நிறத்தில் இருக்கும். குவளை மலரும் நீல நிறத்தில் இருக்கும். நீலோர் பல மலரை நீங்கள் அறிவீர்கள். பானல் என்றால் கரு நெய்தல் மலர், கருமையான இந்த ப்ளூ கலர் கலந்தது போன்ற ஒரு நெய்தல் மலர். இடர் சேர் மடவார் உயிர் உண்பதும் யாதோ, இப்படி என்னுடைய உயிரை குடித்து விட்டு சென்றது யாதோ என்று மடல் சேர் தாரார் நிறம் போலும் அந்தி மாலை வந்தது. இப்ப சொல்லவா வேணும், இந்த அந்தி மாலை வேற இருள் சூழ்ந்து ராமனுடைய நிறத்திலேயே வந்து நிற்கின்றதே. ஏற்கனவே பார்க்கக்கூடிய எல்லா இடத்திலும் நான் அவரை தான் பார்க்கின்றேன். இப்போது மடல் சேர் தாரா நிறம் போலும், அழகான மாலை அணிந்திருந்த என்னை கடந்து சென்ற அந்த ராமபிரானுடைய அந்த நிறம் போல இந்த அந்தி மாலை வேற வந்து விட்டதே என்று சீதாதேவி அந்தி மாலையை நோக்கி புலம்ப ஆரம்பிக்கிறாள். அன்றில் பறவை அவளுடைய கண்களில் படுகின்றது. தீவினையாகி வந்தாயோ என்று கேட்கிறார். அன்றில் பறவை
இரட்டை பிறவி என்றே சொல்வார்கள். ஒன்று பிரிந்தால் இன்னொன்று உயிர் வாழாது. அந்த நேரம் பார்த்து ராமபிரானை சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த நேரம் பார்த்து அன்றில் பறவை வேற காட்சி கொடுக்கிறது. அதை என்னுடைய தீவினை காரணமாக இங்கே எதிர்படுகிறாயோ என்று அந்த அன்றில் பறவையை பார்த்து புலம்புவதாக இப்படி சீதா தேவியினுடைய காதல் தவிப்பானது நீண்டு கொண்டே செல்கின்றது. இன்னும் சில பாடல்கள் கூட சீதா தேவியினுடைய அந்த காதல் தவிப்பை சொல்லுவதாகத்தான் இருக்கின்றது. எனவே இவ்வளவு தவிக்கக்கூடிய இந்த பெண்ணை எப்படியாவது ஆற்றுப்படுத்த வேண்டும் என்று அந்த அந்தி மாலை நேரத்தில் தோழிமார்கள் எல்லாம் மிகவும் வெப்பம் தரக்கூடிய அந்த நெய்விளக்கை எல்லாம் அணைத்து விட்டு இப்போது இயற்கையாக மணி வீசக்கூடிய மணி விளக்கை அங்கே வைக்கிறார்கள். நவரத்தினங்களை அங்கே வைக்கிறார்கள். அப்படியானால் அப்படியே அந்த இடம் முழுவதும் ஒளி பரவுகிறது. ஆனால் வெப்பம் இல்லாமல் குளிர்தன்மையோடு ஒளி பரவுகிறது. நீண்ட ஜோதி நெய் விளக்கம் வெய்ய என்று, அதாவது நெய் விளக்கு வெய்ய சுடும் என்று அங்கு அவை நீக்கி தூண்டல் செய்யா மணி விளக்கின் சுடரால் இரவை பகல் செய்தார். இவர் இரவு நேரம் அந்தி மாலை நேரத்தை பார்த்து இப்படி கலங்குகிறாரே, இந்த இரவை நாம் பகல் செய்து விடுவோம் என்று தோழிமார்கள் உதவி செய்கிறார்கள். அந்த நேரம் பார்த்து சந்திரன் வேறு வந்துவிட்டது. பிரிந்திருப்பவர்களுக்கு சந்திரனும் ஒரு நோய் போல கொடுமை செய்யும் என்பதை இந்த பாடல் உணர்த்துகிறது. கொடியை அல்லை, நீ யாரையும் கொள்கிறாய், பாரு நீ கொடுமை செய்பவளா அப்படின்னு சந்திரனை பார்த்து கேட்கிறாள். வடையில் அமுதத்தோடும் வந்தனை, நீ அமுதம் சிந்தக்கூடியவள் ஆயிற்றே, பிடியில் மென்னடை பெண்ணோடு பிறந்தவள் தானே என்று அந்த சந்திரனை பார்த்து, நீ பெண்ணோடு பிறந்தவர் தானே என்றால் என்னை சுடுதியோ, அப்படி என்றால் நானும் ஒரு பெண் தானே, என்னை நீ இப்போது சுட்டுக் கொண்டிருக்கின்றாயே, என்னை சுடுதியோ கடல் தோன்றிய திங்களே என்று திங்களை பார்த்து சந்திரனை பார்த்து பாடுகிறாள். கண்ணதாசன் சொல்லுவார், திங்கள் நீயும் பெண்ணினமும் ஒரு வகை ஜாதி, தெரிந்து நீயும் கொல்ல வந்தால் என்னடி நீதி என்று பாடுவார். போல என்னை கொல்வதற்காக நீயும் இங்கே வந்து விட்டாயா, நானே பிரிவு துயரத்தில் இருக்கின்றேன் என்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. இதுவரையில் இதையும் தாண்டி 81வது பாடல் வரையிலும் கூட சீதா பிராட்டியினுடைய அந்த நிலையை எடுத்து சொல்வதாக அமைந்திருக்கின்றது. இன்னும் நாம் விஸ்வாமித்திரருடைய வரலாற்றை பார்க்க வேண்டும். ராமபிரானுடைய அந்த கைப்பிள்ளையாக அந்த விரக வேதனை குறித்த அந்த பாடல்களையும் நாம் பார்க்க வேண்டும் என்றால் சீதா தேவியினுடைய அந்த கைக்கிளை பாடல்களை நாம் நிறைவு செய்து கொண்டு இப்போது கோசிகன் என்று சொல்லக்கூடிய விஸ்வாமித்திரருடைய வரலாற்றுக்குள் நாம் சென்று விடுவோம். இப்போது முனிவனும் ராமபிரானும் லக்குவனரும் 3 பேரும் அப்படியே அவர்களுடைய செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்றார்கள் என்று சொல்லி நாம் பார்த்தோம். 82வது பாடல், சொந்த அண்ணலுக்கு உற்றது சொல்லுவாம், இனி அண்ணலுக்கு என்ன ஆயிற்று? சீதாதேவியினுடைய நிலைப்பாட்டை நாம் இவ்வளவு நேரம் கண்டோம், இனி ராமபிரானுக்கு என்ன ஆயிற்று அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம்னு சொல்லிட்டு ராமபிரானினுடைய நிலையை பார்ப்பதற்கு முன்னால் ராமனும் விஸ்வாமித்திரரும் லக்குவனும் அவர்கள் செல்லக்கூடிய இடத்தை அடைந்து விட்டார்கள். அங்கே இன்னொரு தவசி வருகிறார். அங்கே என்ன நடந்தது என்பதை பார்த்துவிட்டு ராமபிரானுக்கு நேர்ந்ததை பார்ப்பதாக கம்பர் பதிவு செய்திருப்பதா நாம் இப்போது விஸ்வாமித்திரனுடைய வரலாற்றை பார்ப்போம். இங்க பாருங்க, 83வது பாடல், ஏகி மன்னனை கண்டு எதிர்கொண்டு. இப்ப நம்ம முன்னாடி ஒரு 30 தொடர்பான அந்த பாடல்களை ஒரு பாடலை நம்ம பார்த்தோம். முனிவனோடு மறைய போகினான் என்று ராமபிரான் முனிவரோடு அப்படியே நகர்ந்து சென்று விட்டார் அல்லவா? சென்ற அந்த ராமபிரான் எங்கே ஏகினார்? அவர்கள் சென்று தங்க வேண்டிய இடத்தை அடைந்தார்கள். எங்கே பாடலை விடுகிறார், அந்த பாடலை எங்கே தொடர்பு படுத்தி பார்க்கிறார் என்று பாருங்கள். ஏகி மன்னரை கண்டு எதிர்கொண்டு அவன் ஓகையோடும் இடிந்து கொண்டு உயிர்த்திட ஜனக மன்னரை பார்க்கிறார்கள். ஜனக மன்னர் இவர்கள் மூவரையும் எதிர்கொண்டு ஓகையோடு போகம் பூமியில் பொன்னவர் அன்னது போல் மாதம் மாடத்து அணையவர் வைக்கினார். அதாவது அமராவதி பட்டினத்தில் இருக்கக்கூடிய ஒரு அழகான பொன்னகரம் எப்படி இருக்குமோ அந்த பொன்னகரம் போன்று விளங்கக்கூடிய ஒரு அழகான மாளிகையில் அவர்கள் மூவரையும் தங்க வைக்கிறார்கள். அந்த பொழுதில் சதானந்தன் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவர் இவர்களை பார்க்க வருகிறார். அதாவது 84வது பாடல் நமக்கு சொல்கின்றது, தவம் எல்லாம் சேர்ந்து ஒரு வடிவம் கொண்டு அந்த இடத்தில் சதானந்தன் வந்து இருக்க ராமபிரான் சதானந்தனை வணங்க ராமரின் அழகிய அந்த பாதத்தினால் வடிவு பெற்ற அகலிகையினுடைய மைந்தனாக விளங்கக்கூடியவர் தான் இந்த சதானந்தன். எனவே வணங்கிய ராமனை வாழ்த்தி சதானந்த முனிவன் கோசிகன் என்று சொல்லக்கூடிய
விஸ்வாமித்திரரை பார்த்து சில விஷயங்களை சொல்கிறார். மூவரும் இருக்கிறார்கள். சதானந்தன் செல்கிறார். ராமபிரானும் லக்குவனும் சதானந்தனை வணங்குகிறார்கள். வந்து எதிர்ந்த முனிவனை வள்ளலும் சிந்தையார வனங்களும் சென்று எதிர் அங்கங்கிற குணத்தான் நெறிது ஆசிகள் தந்து கோசிகன் மருந்து எழுதினான் சதானந்தன். அதாவது கோசிகன் பக்கத்தை பார்த்து விஸ்வாமித்திரரை பார்த்து சதானந்தன் சில வார்த்தைகளை சொல்கிறார். என்ன வார்த்தை? மிதிலைக்கு நீங்கள் வருவதற்கு விஸ்வாமித்திரரை பார்த்து சொல்கிறார். விஸ்வாமித்திரருடைய தவ வலிமையை எல்லாம் அறிந்தவர் சதானந்தன். ராமபிரானுக்கோ லட்சுமணருக்கோ தெரியாத அவருடைய வரலாறு எல்லாம் அறிந்தவர் சதானந்தன். எனவே மிதிலைக்கு நீங்கள் வருவதற்கு என்ன தவம் செய்ததோ கோதமன் தரு கோமுனி கோசிக மாதவன் தனை மாமுகம் நோக்கி இப்போது நீ இவன் போத இப்போதெல்லாம் ஏது செய்த தவம் என்று சொல்கிறார். இங்கே இந்த இடத்தில் எங்களுக்கெல்லாம் நீங்கள் காட்சி கொடுக்க இந்த மிதிலாபுரி என்ன தவம் செய்ததோ என்று சொல்கிறார் சதானந்தர். சதானந்தரிடத்தில் ராமரின் பெருமைகள் விஸ்வாமித்திரருடைய பெருமையை சதானந்தன் பேசிக் கொண்டிருக்க ராமபிரானுடைய பெருமையை சதானந்தனிடத்தில் விஸ்வாமித்திரர் சொல்வதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. 88வது பாடல். வடித்த மாதவ கேட்டி இவ்வள்ளல் மாதவனே மிகப்பெரிய தவங்களை எல்லாம் செய்த சதானந்தனே நான் சொல்வதை கேட்பது ஒரு அழகான விஷயம் பாருங்கள். விஸ்வாமித்திரர் மிகப்பெரிய குரு, மிகப்பெரிய தவசி, 4 திசையிலும் சென்று தவம் செய்தவர், வேள்வி செய்தவர், பிரம்ம ரிஷியாக போற்றப்படுபவர். அப்படிப்பட்ட ஒருவர் அவருக்கு கீழ் ஓரளவிற்கு ஜூனியர் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய சதானந்தரை பார்த்து வடித்த மாதவ கேட்டி ஒருவரை ஒருவர் பாராட்டிக் கொள்கிறார்கள், புகழ்ந்து கொள்கிறார்கள். நான் பெரியவர், நீ பெரியவர் என்ற வேறுபாடு இல்லாமல் ரிஷிகள் என்றால், குருமார்கள் என்றால் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த பாடல் நமக்கு சொல்கிறது. வரித்த மாதவ கேட்டி என்று விஸ்வாமித்திரர் சதானந்தரிடத்தில் இவ்வள்ளல் தான் இடித்த வெண்குரல் தாடகையாக்கையும் இங்கே இருக்கிறாரே ராமபிரான், இவர் என்னவெல்லாம் பெருமை செய்திருக்கிறார் தெரியுமா? இவருடைய ஆற்றல் என்ன தெரியுமா? இடித்த வெண்குரல் தாடகை, வெண்குரல் இடி போன்ற குரலுடைய தாடகையினுடைய உடலை முடித்தான். அடுத்து என் வேள்வியும், என்னுடைய வேள்விக்கு உதவி செய்து வேள்வி முடிய உதவி செய்தான். நீ அன்னை சாபமும் முடித்து என் நெஞ்சத்தை இடர் முடித்தான் என்று முடிக்கிறார். அதாவது உன்னுடைய அன்னையான அகலிகையினுடைய சாபத்திற்கும் முடிவு கட்டினான், என் நெஞ்சத்தில் இருக்கக்கூடிய துன்பத்திற்கும் முடிவு கட்டினான். இடித்த வெண்குரல் தாடகையினுடைய உடலுக்கு உயிருக்கு முடிவு கட்டினாள் என்றவாறு ராமபிரானுடைய பெருமைகளை எல்லாம் சதானந்தரிடத்தில் விஸ்வாமித்திரர் சொல்கிறார். சதானந்தர் கோசிகரை பாராட்டு. இப்போது மீண்டும் சதானந்தன் கோசிகன் என்று சொல்லக்கூடிய விஸ்வாமித்திரரை பாராட்டுகிறார். அதாவது என்று கோசிகன் கூறிட ஈறு இலாவன் தபோதனன் மாதவர் நின் அருள் இன்று உளதேல் அரிதையாக இந்த வெற்றி வீரருக்கு எல்லாம் உங்களுடைய அருள். ராமபிரான் இவ்வளவு செயல்களை செய்தார், தாடகையை வதம் செய்தார், அகலிகைக்கு சாப விமோச்சனம் கொடுத்தார் என்றால் உங்களுடைய அருள் திறத்தினால் அல்லவா இவர்களுக்கு இத்துணையும் அமைந்திருக்கின்றது என்று மீண்டும் விஸ்வாமித்திரரை சதானந்தன் சொல்ல, இப்போது வள்ளல் தன்னை மதிமுகம் நோக்கிய விஸ்வாமித்திரன் வரலாறு சொல்ல, அதாவது ராமபிரானுடைய அழகான மதி போன்ற அந்த முகத்தை நோக்கி விஸ்வாமித்திரனுடைய வரலாறு சொல்கிறார். அந்த வரலாற்றை நாம் சுருக்கமாக காண்போம். ஒரு காலத்தில், அதாவது சதானந்தன் ராமபிரானிடத்தில் கூறிய அந்த விஸ்வாமித்திரருடைய வரலாற்றை நாம் இப்போது சுருக்கமாக கதை பகுதியாக பார்க்க போகின்றோம். விஸ்வாமித்திரர் ஒரு காலத்தில் அரசராக இருந்தார். அப்படி அரசனாக இருந்த பொழுது ஒரு நாள் வேட்டையின் பொருட்டு அவர் நகரத்தை விட்டு ஒரு பகுதிக்கு, காட்டு பகுதிக்கு செல்கிறார். வேட்டை என்றால் நாம் நினைப்பது போல் விலங்குகளை வேண்டும் என்றே வேட்டையாடுவது அல்ல. ஒரு ஊர் இருக்கின்றது, ஒரு நாடு இருக்கின்றது என்றால் அந்த ஊருக்குள் விலங்குகள் வராமல் காப்பது ஒரு அரசனுடைய கடமை. எனவே அவ்வப்பொழுது அரசன் தன்னுடைய சேனை பரிவாரங்களோடு, தன்னுடைய புதல்வர்களோடு வேட்டைக்கு செல்வது வழக்கம். அந்த வழக்கத்தின்படி விஸ்வாமித்திரர் வேட்டைக்கு செல்கிறார். அப்படி செல்கின்ற பொழுது அங்கே செல்லக்கூடிய அந்த விரசு தானிடை சென்றவன் வேட்டை மேல் அப்படின்னு சொல்றாங்க. மிகப்பெரிய அந்த காட்டு பாதையில் செல்கின்ற பொழுது வசிஷ்டனை காண்கிறார்கள். வசிஷ்டன் அந்த காட்டு பகுதியில் வாழ்ந்து வர வசிஷ்டனை வணங்கி விட்டு வசிஷ்டனும் விஸ்வாமித்திரரை வரவேற்கிறார். அப்போது வந்திருக்கக்கூடிய அரசன் இல்லையா, அதனால அரசனை நாம் சரியான முறையில் உபசரிக்க வேண்டும் என்பதற்காக வசிஷ்டன் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய காமதேனுவை பணித்து
வந்திருக்கக்கூடிய விஸ்வாமித்திரருக்கும் அவர்களுடைய படைகளுக்கும் எல்லாம் நீ விருந்து அளிக்க வேண்டும் என்று காமதேவனை பணிக்க சுரபியை விழித்து நீயே சுரந்த அருள் அமிர்தம் என்ன. சுரபி அப்படின்னா காமதேனு. சுரபியை பார்த்து உட்கார்ந்த இடத்திலேயே இருக்காரு வசிஷ்டன். ஆனா சுரபியை பார்த்து எல்லாவற்றையும் நீயே செய் என்று சொல்ல காமதேவனும் மிக அழகாக விஸ்வாமித்திரருக்கும் அவருடைய படை பரிவாரங்களுக்கும் விருந்து உபச்சாரத்தை செய்ய தன்னுடைய சேனையோடு அந்த விருந்தினை எல்லாம் விஸ்வாமித்திரர் பெறுகிறார். இப்போது அப்படியே விஸ்வாமித்திரர் கோசிகன் பார்த்து கொண்டே இருக்கிறார். வசிஷ்டர் உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்துருக்காரு. அவர் எந்திரிச்சு எந்த வேலையும் செஞ்ச மாதிரி தெரியல. ஆனா இங்க ஒரு மிகப்பெரிய விருந்தே முடிந்து விட்டதே. அப்படி என்றால் இந்த சுரபி என்று சொல்லக்கூடிய இந்த காமதேனு எவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது என்று அவருக்கு அந்த காமதேவனுவின் மேல் ஒரு ஆசை வருகின்றது. வசிஷ்டனிடத்தில் அப்படியே கேட்கிறார். அதாவது உலகில் இருக்கக்கூடிய சிறந்த பொருட்கள் எல்லாம் அரசனுக்கே உரியது, ஆதலால் காமதேனு எனக்கு வேண்டும் என்று நேரடியாகவே விஸ்வாமித்திரர் கேட்க இப்ப பதில் சொல்றாரு. கொடுப்பேன் அப்படின்னு சொல்லணும், எடுத்துட்டு போங்க அப்படின்னு கொடுக்கணும். இப்ப விஸ்வாமித்திரர் என்ன சொல்றாருன்னா, வருவது ஆகில் கொள்வேல் உழவ நீயே என்று சொல்றாரு. கொண்டு செல்ற நீயே கொண்டு அவழ்க. காமதேனு உங்க கூட வந்துருச்சு அப்படின்னா வருவது ஆகில் கொள்வேல் உழவ, கொள்ளக்கூடிய அதாவது கையில் வேலை கொண்டிருக்கக்கூடியவரே தலைவரே நீயே அதனை கொண்டு அகழ்வாயாக என்று சொல்லி விடுகிறார். காமதேனுவை இப்போது எப்படியாவது கைப்பற்ற வேண்டும் விஸ்வாமித்திரருக்கு. எனவே பணித்தது புரிவேன். நீங்களே சொல்லிட்டீங்களே வந்தா காமதேனுவை எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு. பணித்தது புரிவேன், நீங்க பணித்ததுதான் நான் செய்வேன் அப்படின்ற மாதிரி இந்த வார்த்தைக்கான பொருள். எனவே சுரபியை கைப்பற்றி விடுகிறார். இப்போது காமதேனுவுக்கு கோபம் வந்துவிட்டது. நேரடியாக வசிஷ்டனிடத்தில் சென்று அந்த விஸ்வாமித்திரனுக்கு என்னை கொடுத்தீர்களோ என்று வசிஷ்டனிடத்தில் கேட்க, வசிஷ்டனோ கொடுத்திலன், நான் கொடுக்கவில்லை அப்படின்னு சொன்ன உடனேயே காமதேனு சினந்து விட்டது. மிகப்பெரிய கோபம் காமதேனுவுக்கு. சினந்து என்ன செய்தது? கொடுத்திலன் யானே மற்ற குடைகேழு வேந்தன் தானே பிடித்து அகழ்ந்தது. அவர் தானே எடுத்துக்கொண்டார் என்று சொன்ன உடனே இடித்து எழும் முரச வேந்தன் சேனையை யானே இன்று முடிக்கிறேன் தாண்டி என்று மெய்மையில் சிலிர்ந்தது. அன்ற சினத்தோடு கோபம் கொண்டு இனி அவருடைய சேனையில் யாரும் இருக்காத வண்ணம் நான் அனைவரையும் முடிப்பேன் என்று அந்த காமதேவன் விஸ்வாமித்திரனுடைய சேனை படைகளை எல்லாம் அழிந்து விட்டது. இதை பார்த்து கொண்டிருந்த கோசிகன் என்று சொல்லக்கூடிய விஸ்வாமித்திரருடைய புதல்வர்களுக்கு மிகப்பெரிய கோபம் வருகின்றது. அந்த கோபத்தினால் காமதேனுவை தாக்க செல்ல வசிஷ்டனோ தன்னுடைய தவ பார்வையால் விஸ்வாமித்திரருடைய புதல்வர்கள் 100 புதல்வர்கள் என்று சொல்வார்கள். விஸ்வாமித்திரருடைய புதல்வர்களை அவருடைய ஒற்றை தவ பார்வையால் பஸ்பமாக்கி விடுகிறார் வசிஷ்டர். இப்போது கோசிகனுக்கு மிகப்பெரிய கோபம் விஸ்வாமித்திரருக்கு. சேனை பரிவாரங்களோடு தன்னுடைய புதல்வர்களோடு வந்தவன் இப்போது தனியாக நிற்கிறான். நேரடியாக அவரே விஸ்வாமித்திரரை வசிஷ்டரிடத்தில் போர் செய்ய வேண்டும். கோசிகன் அம்பினை எய்த ஆரம்பிக்கிறார். அப்போது தன் கையில் கொண்டிருக்கக்கூடிய பிரம்ம தண்டத்தை கொண்டு வசிஷ்டர் எதிர்க்கிறார். இப்போது கோசிகன் கையில் இருக்கக்கூடிய பிரம்மாயுதம் என்று சொல்லக்கூடிய அயன்படை, நாராயணனுடைய படை என்று எல்லா படைகளும் அந்த வசிஷ்டனுடைய பிரம்ம தண்டம் வாங்கிவிட்டது. அவருடைய கையில் இப்போது ஒன்றுமே இல்லை. அப்போது கோசிகன் சிவபெருமானை நினைத்து குதித்து இன்னும் ஒரு ஆயுதத்தை பெறுகிறார். அந்த ஆயுதத்தை கோசிகன் வசிஷ்டன் மேல் ஏவ அதனை அப்படியே உள்வாங்கிக் கொண்டு உண்டு விழுங்கி முன்னதை விட பேரொளி பிரகாசத்தோடு அவருக்கு உள்ளே சென்றிருக்கக்கூடியது உருத்திரனுடைய படை, சிவபெருமானுடைய படை. அந்த படை எவ்வளவு பிரகாசமாக அவருடைய நெற்றிக் கண்ணிலிருந்து வரக்கூடிய பிரகாசம் போல இருக்கக்கூடிய அந்த ஆயுதம் அவர் வசிஷ்டர் வாங்கிய பின்னதாக அவருடைய உடல் முன்னதை விட தேஜஸோடு காட்சி கொடுக்க இப்போது விஸ்வாமித்திரர் யோசிக்கிறார். நிச்சயமாக வசிஷ்டரை நம்மால் அழிக்க இயலாது. முனிவர்களுக்கே அரசர்களை காட்டிலும் அதிக ஆற்றல் இருக்கின்றது என்பதை உணர்ந்து பிரம்ம தேஜஸ் பெறுவதற்காக விஸ்வாமித்திரன் என்று சொல்லக்கூடிய கோசிகன் தவம் செய்வதற்காக நேரடியாக கிழக்கு திசையை நோக்கி எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தன்னுடைய ஆட்சி அங்கே வந்திருக்கக்கூடிய 100 புதல்வர்கள் போக மிச்சம் இருக்கக்கூடிய புதல்வர்கள் ஒருவரை அழைத்து அந்த படை பரிவாரங்களோடு அந்த காட்டிற்கு வராத புதல்வர்களும் ஒருவரை அழைத்து அவருடைய அரச பொறுப்பை ஒப்படைத்துவிட்டு கிழக்கு திசை நோக்கி இந்திரன் இருக்கக்கூடிய திசை நோக்கி
தவம் செய்வதற்காக சென்று விடுகிறார். மிகப்பெரிய தவசியாக வேண்டும், பிரம்ம தேஜஸ் பெற வேண்டும், பிரம்ம ரிஷி ஆக வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு. இப்போது என்ன நடக்கின்றது? இந்திரன் இதை பார்த்து கொண்டிருக்கின்றார். ஒருவேளை விஸ்வாமித்திரர் தவம் செய்து விட்டால் மிகப்பெரிய தவசி ஆகி விடுவாரோ, எங்களுக்கெல்லாம் ஏதாவது பிரச்சனை வந்து விடுமோ, எப்போதுமே தவசிகளை எல்லாம் யோகிகளை எல்லாம் தவத்தை கலைப்பதற்கு என்றே அவர் தன்னுடைய இந்திரலோகத்தில் பெண்களை வைத்திருப்பாரே. அந்த பெண்களில் திலோத்தமை மிக அழகான பெண். அந்த பெண்ணை விஸ்வாமித்திரரிடத்தில் அனுப்பி அவருடைய தவத்தை கலைப்பதற்காக அவர் ஆணையிடுகிறார். திலோத்தமையும் சிறிது காலம் விஸ்வாமித்திரரோடு சென்று அவருடைய தவத்தை அப்படியே கலைத்து, ஒரு பக்கம் காமன் அம்பு எய்த, இன்னொரு பக்கம் திலோத்தமை தன்னுடைய பார்வையால் விஸ்வாமித்திரரை மயக்க, இப்படி இருவரும் சேர்த்து அவருடைய தவத்தை கலைத்து விட்டார்கள். சிறிது காலம் திலோத்தமையோடு விஸ்வாமித்திரர் வாழ்கிறார். பிறகு ஒரு கட்டத்தில் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த காம மயக்கம் எல்லாம் தீர்ந்து திலோத்தமையை சபித்து விடுகிறார். என்னுடைய தவத்தை கலைத்ததற்காக நீ பூமியில் சென்று பிறப்பாய் என்று சொல்லி அவருடைய சாபத்தை கொடுத்துவிட்டு மீண்டும் தெற்கு திசை நோக்கி பயணம் செய்து நான் தவம் செய்ய போகின்றேன், கிழக்கு திசையை விட்டுவிட்டு யமன் அரசனாக திசை காவலனாக இருக்கக்கூடிய தெற்கு திசையை நோக்கி செல்கிறார். அங்கேயும் ஒரு கதை வைத்திருக்கிறார் கம்பர். இப்போது தெற்கு திசையில் திரிசங்கு என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன். திரிசங்கு அயோத்தி மாநகரத்தின் அரசன் தான். சொல்ல போனால் ராமபிரானுக்கு ராமபிரானுடைய முன்னோர் என்றே சொல்லலாம். இந்த திரிசங்குவிற்கு ஒரு ஆசை, அதாவது தான் இருக்கக்கூடிய இந்த மானிட உடலோடு சொர்க்கம் செல்ல வேண்டும், துறக்கம் செல்ல வேண்டும் அப்படின்னு ஒரு ஆசை. எப்போதுமே வந்துட்டு இந்த உடல் அப்படின்றது இந்த பூமி உலகத்தில் வாழ்வதற்காக தான். இது ஸ்தூல உடம்பு அப்படின்னு சொல்லுவோம். சூட்சும உடம்பு அப்படின்னு இன்னொரு உடல் நமக்கு இருக்கு. அந்த உடல்ல தான் நம்ம தேவலோகம் செல்லுவோம், சொர்க்கமோ நரகமோ நாம் மேலே செல்கின்ற போது, துறக்கம் செல்கின்ற போது நாம் அந்த உடலோடு தான் செல்வோம் என்பது புராணங்களில் இதிகாசங்களில் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு மரபு. இப்போது திருசங்குவிற்கு இந்த மனித உடலோடே நாம் துறக்கம் செல்ல வேண்டும் என்று ஆசை. தன்னுடைய குல குருவான வசிஷ்டனிடம் சென்று இதை கூற வசிஷ்டனோ மறுத்து விடுகிறார். வசிஷ்டன் மறுத்தவுடன் இந்த பூமியில் யாருக்கு இந்த உடலோடு மேலோகம் அனுப்புவதற்கு சக்தி இருக்கிறதோ நான் அவரை குருவாக ஏற்றுக்கொள்கிறேன் என்று வசிஷ்டனிடத்திலேயே சொல்லிவிட்டு அவர் கடந்து வர வசிஷ்டனுக்கு கோபம் வந்துவிட்டது. வசிஷ்டன் வரம் கொடுத்திருக்கலாம், ஆனால் அது மரபு கிடையாது. அதே உடலோடு மானிட உடலோடு மேலே செல்வது மரபு கிடையாது என்பது ஒரு குரு நிலையில் இருந்து அவருக்கு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு வரம் வழங்கக்கூடாது, வழங்க இயலாது என்று சொன்னவுடன் இவர் குருவினுடைய பேச்சை கேட்டு இருக்க வேண்டும். வேறொரு குருவை தேடி நான் செல்கின்றேன் என்று சொன்னவுடன் அவர் கோபம் வந்து திருசங்குவை சபித்து விடுகிறார். திருசங்குவை நீசனாகுக, அனைவரும் வெறுக்கக்கூடிய கருகிய உடல் எடுத்து நீசனாக மாறுக என்று சொன்னவுடன் திருசங்கு சண்டால வடிவம் பெறுகிறார், நீச்ச வடிவம் பெறுகிறார். யாவரும் அவர் தன்னோட ஊருக்கு போறாரு, அயோத்தி மாநகருக்குள்ள போறாரு. அவர் வந்திருக்கிறது அரசர் அப்படின்னே யாருக்குமே அடையாளம் தெரியாத அளவுக்கு அவருடைய உடல் முழுதும் உடலுடைய வடிவழகு முழுவதும் மாறி இருக்கின்றது. மிக அழகான இந்த உடலின் மீது இருக்கக்கூடிய ஆசையினால் தானே நீ இப்படி மேலோகம் செல்ல வேண்டும் என்று சொல்கிறாய். உடலோட இந்த உடலில் இருக்கக்கூடிய வடிவழகை எல்லாம் போகட்டும் என்று சபிக்க, அதே உடலோடு வேறொரு குருவை பார்த்து அலைந்து திரித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வேளையில் விஸ்வாமித்திரர் எதிர்படுகிறார். திருசங்கு விரும்பியவாறு அதே உடலோடு நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நடந்தது எல்லாத்தையும் வசிஷ்டர் சொன்னது, அவருக்கு சாபம் ஏற்பட்டது அப்படின்னு எல்லா விஷயத்தையும் விஸ்வாமித்திரர்கிட்ட போய் சொல்ல விஸ்வாமித்திரர் சிரிக்கிறார். அவ்வளவுதானா, இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காகவா அப்படின்னு சொல்லி, ஒரு மிகப்பெரிய யாகம் நான் நடத்த போறேன், அந்த யாகத்தின் மூலமாக உன்னை என்னுடைய தவ வலிமையால் நான் இதே உடலோடு நான் வேறு உலகத்துக்கு துறக்கத்திற்கு அனுப்புகிறேன் அப்படின்னு சொன்ன உடனேயே எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு வேள்வி நடத்தணும் அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய எல்லா முனிவர்களுக்கும் சொல்ல வேண்டும். அது போல எல்லா முனிவர்களுக்கும் அந்த திரிசங்குவை மேலுலகத்திற்கு அதே உடலோடு அனுப்புவதற்கான அந்த வேள்வி நடக்க இருக்கிறது. அனைத்து முனிவர்களும் வர வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. வசிஷ்டருடைய புதல்வர்கள் மட்டும் அங்கே வருவதாக இல்லை. இது மரபிற்கு எதிரான ஒரு விஷயம், நாங்கள் இதை கலந்து கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொன்ன உடனே விஸ்வாமித்திரருக்கு கோபம் வந்து அவர்களுக்கு சாபம் கொடுத்து விடுகிறார். புன் தொழில் கிராதர் ஆகி போக என கோசிகன் வசிஷ்டன் மைந்தரை சபித்து விடுகிறார். புன் தொழில் கிராதர்,
எல்லா காட்டு பக்கம் எல்லாம் சென்று வேட்டையாடி வாழக்கூடிய வேடர் தொழில் செய்து வாழ்க அப்படின்னு சொல்லி சலுத்துறாரு. இப்போது வசிஷ்டருடைய மகன்கள் புதல்வர்கள் எல்லாருமே வந்துட்டு வேடர்களாக மாறி போய்விடுகிறார்கள். இப்போது அவர்களை விடுத்து மற்றம் இருக்கக்கூடிய முனிவர்களை எல்லாம் வைத்துக் கொண்டு வேள்வி நடக்குது. கோசிகன் என்று சொல்லக்கூடிய விஸ்வாமித்திரர் தன்னுடைய தவ வலிமையால் அந்த திரிசங்குவை வானலோகத்தில் அப்படியே அந்த வேள்வியின் மூலமாக வானலோகத்திற்கு அனுப்புகிறார். ஆனால் தேவர்களால் அந்த திரிசங்கு தள்ளிவிடப்படுகிறார். மேலே போன தேவர்கள் எல்லாம் வருகிறார்கள். அந்த யாகமானது நிறைவு பெறுகிறது. தேவர்கள் எல்லாம் அந்த யாகத்தை பார்த்து கேலி பேசுகிறார்கள், ஒரு மாதிரி இகழ்கிறார்கள். அப்ப நிகழ்கின்ற பொழுது விஸ்வாமித்திரருக்கு இன்னும் கோபம் வருகின்றது. நானே என்னுடைய தவ வலிமையால் இவரை அனுப்புவேன், நீங்க அழைத்துட்டு போவேனா அப்படின்னு சொன்ன உடனே இவர் அனுப்புறாரு. ஆனா மேல இருந்து அங்க இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம் ஒரு சண்டாளனை எப்படி தேவலோகத்தில் நாங்கள் அனுமதி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி தேவலோகத்துல இருந்து தள்ளிவிட கோசிகன் திரும்பவும் அப்படியே மேல கீழே வர இங்கேயும் அங்கேயும் சில பேரை சொல்லுவாங்க திரிசங்கு சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு பூமியில வாழணும்னு இன்னும் கொஞ்சம் ஆசை இருக்கும். ஆனா அவர்களுடைய காலம் முடிஞ்சு மேலே போயிருப்பார்கள். அவர்களுடைய அந்த ஊசல் ஆடலை திரிசங்கு சொர்க்கம் அப்படின்னு இந்த காலத்துல சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் இப்போது கோசிகனுக்கு கோபம் வந்து விடுகிறது விஸ்வாமித்திரருக்கு. உங்கள் தேவலோகம் இல்லை என்றால் என்ன, நான் தனியாக ஒரு தேவலோகத்தை என்னுடைய சிருஷ்டியால் நான் படைக்கிறேன், சிருஷ்டி செய்கின்றேன் என்று மீண்டும் சூரியனை சந்திரனை தன்னுடைய தவ வலிமையால் படைக்க போகின்ற பொழுதுதான் தேவர்கள் எல்லாம் சாந்தப்படுத்துவதற்காக அப்படியே இறங்கி வருகிறார்கள். நரை தரு உடைய போலும் நான்முக கடவுளை காணும் கரை தரு கலரும் மற்ற கடவுளர் திரளும் தொக்கு பொறுத்த அருக முனிவரே பொறுத்த அருக, நீங்கள் செய்தது சரிதான். அறம் திறன் நன்று தாரா கணத்தோடு அமைக. உங்களிடத்தில் தஞ்சம் என்று வந்தவருக்குத்தான் நீங்கள் ஆதரவு கொடுத்தீர்கள், நீங்கள் செய்தது தவறு கிடையாது. இந்த திரிசங்குவை நாங்கள் வானத்தில் தாராகணங்களோடு வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர கூட்டங்களோடு நாங்கள் வைத்து விடுகின்றோம் என்று சொன்னவுடன் அவரை பார்த்து ராஜ ரிஷி ஆகுக என்று அருள்கிறார்கள். தேவலோகத்தில் இருக்கக்கூடிய பிரம்மா விஷ்ணு சிவன் முதலான தேவர்கள் எல்லோரும் வந்து ராஜ ரிஷி அரச மாதவன் நீ ஆதி என்று வரம் கொடுத்துவிட்டு அப்போது அந்த வகையில் ராஜ ரிஷியாக மாறி அந்த ராஜரிஷி ஆனதற்கான அடையாளமாக ஒரு 5 நட்சத்திரங்கள் வானத்தில் வடக்கு திசையில் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய 5 நட்சத்திரங்கள் அவர் ராஜரிஷி ஆனது முதல் தெற்கு திசை நோக்கி பயணம் செய்வதாக வரம் கொடுக்கிறார்கள். அது போல அனுசம் கேட்டை மூலம் கூராடம் உத்ராடம் என்று சொல்லக்கூடிய 5 நட்சத்திரங்களும் தென் திசையை நோக்கி அது முதல் ஆரம்ப காலகட்டத்தில் வடக்கு திசையில் இருந்தது. இந்த உலகம் ஆரம்பிக்கப்பட்ட போது இப்போது தெற்கு திசையில் பயணம் செய்வதாக சொல்வார்கள். அது கோசிகன் பொருட்டு என்பதாக சொல்லுவார்கள். எனவே இப்படியாக இருக்க மீண்டும் அந்த இடத்தை விட்டு மேற்கு திசையை நோக்கி தவம் செய்வதற்காக போய்விடுகிறார். இப்படி திரிசங்குவிற்கு துறக்கம் அனுப்பிவிட்டு கிழக்கு திசை அடுத்ததாக தெற்கு 4 திசையிலும் தவம் செய்ய வேண்டும் என்பது கணக்கு. எனவே மேற்கு திசையில் செல்கிறார். மேற்கு திசையிலும் ஒரு கதையை வைத்திருக்கிறார் கம்பர். அம்பரிடன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன் தன்னுடைய யாகத்திற்கான ஒரு பசு தொலைந்து விட்டால் அதற்கு பதிலாக ஒரு மனிதனை யாகத்தில் வேள்வி தீயில் இட வேண்டும் என்ற ஒரு மரபின் அடிப்படையில் அந்த காலத்தில் இருந்த ஒரு மரபின் அடிப்படையில் ஒரு மைந்தனை தேடி செல்கிறார். அப்படி தேடி செல்கின்ற பொழுது ரிஷிகன் என்று சொல்லக்கூடிய ஒரு முனிவருடைய இடத்திற்கு செல்கிறார். அப்படி அவருடைய இடத்திற்கு செல்லும் போது அந்த ரிஷிகனுக்கும் அவருடைய மனைவி 3 மகன்கள் இருக்கிறார்கள். அப்போது மனைவி சொல்கிறார், உங்கள் 3 மகனும் யாராயிரம் ஒரு மகனை எடுத்து என்னுடைய தவத்திற்காக என்னுடைய வேள்விக்காக கொடுக்க முடியுமா என்று கேட்க பெற்றவள் அதாவது ரிஷிகனின் மனைவி சொல்கிறாள், இளவல் எனக்கே என்கிறார். கடைப்பிள்ளை மீது கொஞ்சம் அதிக செல்லம் பாசம், அதனால இளவல் எனக்கே என்கிறாள். பிதா முன் என்றார். ரிஷிக முனிவரோ எனக்கு முதல் பிள்ளை என்று சொன்னவுடன் இடையில் இருக்கக்கூடிய நடுவில் பிறந்த அந்த மைந்தன் மட்டும் சிரித்து கொண்டே மன்னவன் தன்னை நோக்கி வந்திருக்கக்கூடிய அந்த அம்பரீடனை நோக்கி தகுந்த செல்வத்தை என் பெற்றோரிடத்தில் கொடுத்துவிட்டு என்னையே அழைத்து செல்லுங்கள் என்று சுனக்ஷேபன் என்று சொல்லக்கூடிய அந்த மைந்தன் மட்டும் அம்பரீசனோட அந்த வேள்வியின் பொருட்டு அழைத்து செல்லப்படுகிறார். இப்போது மேற்கு திசை நோக்கி தவம் செய்வதற்காக விஸ்வாமித்திரர் அந்த பகுதியில் போய் கொண்டிருந்த போது உச்சி நேரம் வந்தது. சூரியன் உச்சியில் வருகின்ற பொழுது
வைதிக கடனை ஆற்றுவதற்காக அம்பரீசனும் சுனச்சேனனும் அப்படியே இறங்கி வருகிறார்கள். அப்போது சுனச்சேனன் கோசிகன் என்று சொல்லக்கூடிய விஸ்வாமித்திரரை பார்க்கிறார். தன்னுடைய குறையை சொன்னவுடன், உனக்கு இந்த விஷயத்திலிருந்து நான் உனக்கு விடுதி அளிக்கிறேன், உன்னுடைய உயிருக்கு எதுவும் இறுதி ஆகாது, உன்னுடைய உயிரை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு மிச்சம் இருக்கக்கூடிய விஸ்வாமித்திரருடைய மகன்களுள் ஒருவரை அந்த யாகத்தில் கலந்து கொள்ளும்படி, அந்த யாகத்தின் பொருட்டு தங்களுடைய உயிரை கொடுக்கும்படி சொல்ல விஸ்வாமித்திரருடைய புதல்வர்களோ அதனை மறுத்து விடுகிறார்கள். எனவே அவர்களுக்கும் சாபம். ஒழுங்கு அரு புரியர் ஆகி உறுத்தியர் உருக என்று சாபம் கொடுத்து விடுகிறார். நீங்களும் வேடர்களாக காடு மேடுகளில் அணைந்து திரிந்து வாழுங்கள் என்று சாபம் கொடுத்து விடுகிறார். இப்போது சுனச்சேபனுக்கு எப்படியாவது காப்பாற்ற வேண்டும், அவருடைய உயிருக்கு ஆபத்து இல்லாமல் செய்ய வேண்டும், தஞ்சம் என்று வந்துவிட்டார். சுனச்சேபன் கோசிகன் என்று சொல்லக்கூடிய விஸ்வாமித்திரர் சுனச்சேபனுக்கு 2 மந்திரங்களை உபதேசிக்கிறார். எப்போது யாகத்தூணில் உன்னை கட்டுகிறார்களோ அப்போது நீ இந்த மந்திரத்தை சொன்னால், உன்னுடைய உயிரை பலி கொடுக்கும் பொருட்டு யாகத்தூணில் கட்டும் பொழுது இந்த மந்திரத்தை நீ சொன்னால் தேவர்கள் அனைவரும் அந்த யாகசாலையில் வந்து அவர்களுடைய அவிர்வாகத்தை பெற்றுக் கொள்வார்கள், அதனால் யாகம் நிறைவு பெறும், உன்னுடைய உயிரும் தப்பும் அப்படின்னு சொன்ன உடனேயே சுனச்சேபனும் கோசிகன் சொன்ன அந்த மந்திரத்தை சொல்லி தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்கிறார். தேவர்களும் மகிழ்வோடு அவர்களுடைய அவிர்வாகத்தை வேள்வியின் மூலமாக பெற்றுக்கொண்டு விடை பெற்றுவிட்டு செல்கிறார்கள். இப்படி கோசிகன் 3 திசையிலும் தவம் செய்துவிட்டு இறுதியாக விஸ்வாமித்திரர் வடதிசையை நோக்கி தவம் செய்வதற்காக புறப்பட்டு செல்கிறார். தாமரை போன்ற கையின் விரல்கள் எப்படி தவம் செய்கின்றார் என்றால், வடக்கு திக்கை அடைந்து அவ்விடத்தில் தாமரை போன்ற கையின் விரல்களை மூக்கின் மேல் வைத்து இடைக்கலையானது பின்கலையோடு அடங்கும்படி, அதாவது பிராணாயாமம் அப்படின்னு சொல்லுவாங்க, பின்கலையோடு அடங்கும்படி மனத்திலே பிரணவ மகாமந்திரத்தை சொல்லி 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 பல ஆண்டுகள் தியானம் செய்கிறார். அவர் தன்னுடைய தவத்தில் நிலைத்து நிற்கிறார். மூலாக்கினியால் பெரிய கபாலம், அவருடைய கபாலம் என்று சொல்லக்கூடிய அந்த வெடித்து அப்படியே எல்லா மண்டலத்திலும் புகை மண்டலம் தடுக்கப்படாமல் மேல் எழுந்து எழுந்து அவருடைய தவ வலிமையால் அவருடைய கபாலம் வெடித்து எல்லா 7 மண்டலங்களிலும் 7 உலகிலும் அப்படியே புகை சூழ்ந்தது. புகை சூழ்ந்த அந்த அளவிலேயே எல்லா திசை காவலர்களுடைய கண்களும் கூசின. சூரியன் தன்னுடைய கதிர்களை சுருக்கிக் கொள்கிறார். அதாவது விஸ்வாமித்திரருடைய அந்த கபாலத்தில் நெற்றியிலிருந்து வரக்கூடிய அந்த வெப்பம் சூரியனாலே தாங்க இயலாமல் அவருடைய கதிர்கள் எல்லாம் சூரியனுள்ளேயே உடங்கி கிடக்கின்றன. திசை காவலர்கள் என்று சொல்லக்கூடிய திக்கு பாலகர்கள், மேலோகத்தை காக்கக்கூடிய திக்கு பாலகர்கள், பூமியை தாங்கி இருக்கக்கூடிய திசை யானைகள் எல்லோருடைய கண்களும் அப்படியே கூசி எல்லா இடமும் எல்லா உலகும் சலிப்புற்றன. இப்போது கோசிகனுடைய தவத்தால் இந்த உலகமே சலிப்போடு புகை மண்டலமாக காட்சி கொடுத்தது. இப்போது வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் எல்லாம், பிரம்மன் முதலான தேவர்கள் கௌசிகனுடைய தவத்தால் மகிழ்ந்து பிரம்மரிஷி ஆகுக என்று கூறி மறைந்தார்கள். இப்போது விஸ்வாமித்திரர் வேண்டியது கிடைத்தது எண்ணி மகிழென்று முனிவனும் தவத்தை நிறைவு செய்கிறார். இப்படியாக 4 திசைகளிலும் சென்று மிகப்பெரிய தவம் இயற்றி பிரம்ம ரிஷியாக மாறி இருக்கக்கூடியவர் தான் உங்களுக்கு குருவாக இருக்கிறார் என்று அந்த இடத்தில் விஸ்வாமித்திரருடைய வரலாற்றை கூறிவிட்டு சதானந்தர் விடை பெறுகிறார். இது முன்னர் நிகழ்ந்தது. இப்போது சதானந்தர் இவ்வளவு நேரம் விஸ்வாமித்திரருடைய வரலாறு சதானந்தன் ராமபிரானுக்கும் லட்சுமணருக்கும் சொல்வதாக அமைந்திருக்கிறது. இது முன்னர் நிகழ்ந்தது, இது எப்பவோ நடந்தது. இவன் துணை மாதவர்க்கு உயர்வு மாண்பு உடையார். இப்படிப்பட்ட ஒரு குரு துணையாக யாருக்கும் இல்லை. அப்படிப்பட்ட மாண்பு அமைந்திருப்பவர்கள், இப்படிப்பட்ட குரு உங்களுக்கு கிடைத்திருக்கிறார். நீதி வித்தகன் தன் அருள் நேர்கிறே. இப்படிப்பட்ட நீதி வித்தகனாக விளங்கக்கூடிய தவோ வலிமை மிக்க குரு உங்களுக்கு கிட்டி இருக்கிறார். எனவே யாது உனக்கு அரிது என்றனன் ஈறுகிறார். எனவே இந்த உலகத்தில் அரிதான ஒரு விஷயம் அப்படின்றதே உங்களுக்கு இருக்காது. ஏனென்றால் உங்களுடைய குரு அப்படிப்பட்டவர் என்று ராமபிரானுக்கும் லக்ஷ்மணருக்கும் விஸ்வாமித்திரருடைய அந்த தவோ வலிமையை, அவர் குருவாக இருக்கக்கூடிய அந்த நிலைப்பாட்டை, அவரை குருவாக அடைவதற்கு ராமபிரானும் லக்ஷ்மணரும் எப்பேற்பட்ட தவம் செய்திருக்க வேண்டும் என்பதாக 82வது பாடல்ல இருந்து 138வது பாடல் வரையிலும் அமைந்திருக்கக்கூடிய பாடல்கள் அனைத்தும் கோசிகனுடைய வரலாறு.
இப்போது இவ்வளவு நேரம் எல்லோரும் சுத்தி இருக்கிறப்ப ராமபிரானுடைய அந்த மனவேதனை அப்படின்றது வெளிப்படாது. இவ்வளவு நேரம் அவருடைய குருவினுடைய பெருமைகளை எல்லாம், குருவினுடைய தவோ வலிமையை எல்லாம் அவர் கேட்டுக்கொண்டிருந்த காரணத்தினால் கொஞ்சம் சீதா தேவியினுடைய நினைவு என்பது ராமனிடத்தில் இருந்தது. ஆனால் அந்த நினைவு அதிகமாக இல்லாமல் இருந்த ஒரு காட்டில் இப்போது முனியும் தம்பியும் போய் முறையால் தமக்கு இனிய பள்ளிகள் எய்தினர். முனியும், விஸ்வாமித்ர முனியும் தம்பியும், தன்னுடைய மனதிற்கு பிடித்தமான தம்பியான லக்குவனும் போய் முறையால் தமக்கு அவர்களுக்கான பள்ளியில் அவர்கள் துயில் கொள்ளக்கூடிய அந்த இடத்தில் எய்தினர். பின் இருள் கனியும் போல்பவன் கங்குலும் திங்களும் தனியும் தானும் அத்தையலும் ஆயினான். இப்போதுதான் ராமபிரான் முழுமையாக சீதாதேவியினுடைய நினைவோடு இருக்கிற போது 139 முதலான இந்த பாடலை தொடங்கி வரிசையாக ராமபிரானினுடைய அந்த மனத்தவிப்பு, அந்த காதல் தவிப்பை சொல்வதாக அமைந்திருக்கக்கூடிய பாடல். இருள் கனியும் போல்பவன், அதாவது இருள் அப்படியே கொஞ்சம் பொழுது புலரக்கூடிய வேளையில கொஞ்சம் வெளிச்சமாக வந்தால் அந்த வானம் எப்படி நீல நிறத்தோடு ஒரு மேகம் கலந்த அந்த சியாம நிறத்தோடு இருக்குமோ அது போல இருள் கனியும் நிறம் போல விளங்கக்கூடிய ராமபிரான் கங்குலும் இருளும் திங்களும் சந்திரனும் தனியும் தானும் அத்தையலும் ஆயினான். இப்போது ராமபிரானுடைய மனம் முழுவதும் தையல் என்று சொல்லக்கூடிய சீதா பிராட்டி நிறைந்திருக்கிறார். ராமபிரான் தனியாக இல்லை, திங்களோடும் கங்குலோடும் தனியாகவும் அந்த பெண்ணோடும் தன்னுடைய மனத்தால் அவர் பிசிக்கலா அவர் அந்த இடத்துல தனியாக இருந்தாலும் அவருடைய மனம் முழுவதும் சீதா பிராட்டியிடத்திலேயே இருக்கக்கூடிய காரணத்தினால் அது தையலும் ஆயினான் என்று இந்த இடத்தில் கம்பர் பதிவு செய்கிறார். இப்போது சீதா பிராட்டியினுடைய எப்படியெல்லாம் ராமபிரான் வர்ணிக்கப்பட்டார், மறைக்கடலோ மலை முட்டிலோ என்றெல்லாம் முழு நீல கல்லோ காயா மலரோ என்றெல்லாம் வர்ணிக்கப்பட்ட ராமபிரான் சீதா தேவியினுடைய கண்ணுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அந்த ராமபிரானை சீதா தேவி எப்படியெல்லாம் வர்ணித்தார், சீதா தேவியின் மூலமாக கம்பர் எப்படியெல்லாம் வர்ணித்தார் என்பதை கண்டோம். இனி சீதா தேவியினுடைய வடிவழகை எப்படியெல்லாம் ராமபிரானுடைய மனத்தில் இருக்கின்றது என்பதை அடுத்தடுத்த பாடல்களில் நாம் காண இருக்கின்றோம். விண்ணின் நீங்கிய மின் குரு இம்முறை பெண்ணின் நல்நலம் பெற்றது உண்டே கொள். ஏற்கனவே ஒரு பாடல்ல சீதா தேவி அறிமுகம் செய்த போதே மின் அரசு போல சதகோடி மின்னல்கள் சுற்றிலும் 100 கோடி மின்னல்கள் சேவிக்கக்கூடிய மின் அரசியாக நிற்கக்கூடிய அதே சீதா தேவி, அதே போல் இங்கேயும் மின்னல், ஒரு மின்னலே வானத்திலிருந்து நீங்கி மின்னல் ஒன்றை இந்த முறை பெண்ணின் நலம் கொண்டு நல்நலம் பெற்றது உண்டோ. மின்னல் அப்படின்னா கை கால் முகம் எல்லாம் இருக்காதே, இந்த முறை அந்த மின்னல் ஒரு பெண்ணாக மாறிவிட்டதோ, கை கால் எல்லாம் பெற்று பெண்ணினுடைய நல்ல நலன் எல்லாம் பெற்று அழகு எல்லாம் பெற்று ஒரு மின்னலே பெண்ணாக வந்து விட்டதோ என்று சீதா தேவியை நினைக்கிறார். எண்ணின் ஈது அழகு ஒன்று அறியேன், என்ன எனக்கு ஒண்ணும் புரியலையே, ஒரு மின்னலே பெண்ணா வந்து விட்டதா, இரு கண்ணின் உள்ளும் கருத்திலும் காண்பனால். இப்போது சீதா தேவியை ராமபிரான் கன்னிமாடத்தின் மேலே காண்கிறார். கன்னிமாடத்தின் மேலே விட்ட அந்த பெண்ணானவள் மின்னலை போல காட்சி கொடுக்கிறாள். அந்த மின்னலை போன்று இருக்கக்கூடிய அந்த பெண் என்னோட கண்ணுக்குள்ளேயே நிற்கிறாள். கண்ணுக்குள்ளேயே நிற்கக்கூடிய அந்த பெண் என்னுடைய கருத்திலும் புகுந்து விட்டாள். திருப்பாணாழ்வாரை பற்றி சொல்லுகின்ற பொழுது லோகாச்சாரியார் திருப்பாணாழ்வாரை தோளில் சுமந்து கொண்டு காவிரி நதிக்கரையில் திருவரங்கத்தில் அமைந்திருக்கக்கூடிய பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாளை சேவித்ததாக சொன்னார். அந்த வகையில் காவிரி கரைக்கு முன்னம் இருந்தே திருப்பாணாழ்வார் இறைவனை நேரடியாக சென்று தரிசிக்காமல் தன்னுடைய பாதங்கள் காவிரியை திருவரங்க கோயிலில் படக்கூடாது என்பதற்காக கோயிலுக்கு உள்ளே செல்லாமல் திருப்பாணாழ்வார் வெளியில் இருந்தே அப்படியே தன்னுடைய மனக்கண்களால் இறைவனை தரிசித்தாராம். இறைவன் லோகாச்சாரியார் மூலமாக கனவில் சென்று திருப்பாணாழ்வாரை உன்னுடைய தோளில் சுமந்து நீ அழைத்து வந்து தரிசனம் கொடுக்க வேண்டும், என்னுடைய தரிசனம் அவருக்கு கிட்ட வேண்டும் என்று சொன்னவுடன் இறைவனுடைய பள்ளி கொண்டிருக்கக்கூடிய பெருமாளுடைய அந்த திருவடி தாமரை பாதங்களை பார்த்த மாத்திரத்தில் அவர் சொன்னாராம்,
என் கண்ணிற்கு உள்ளே நான் எப்படி என் கண்ணுக்கு உள்ளே வைத்து தரிசனம் செய்தேனோ அதே போல இருக்கின்றாரே, என் கண்ணில் உள்ளன ஒக்கும் என்று சொல்லியிருப்பார். அது போல கன்னி மாடத்தில் நான் சீதையை கண்டேன். அந்த சீதை அப்படியே என் கண்ணுக்குள்ளேயே இருக்கிறாள், இப்போது கருத்திலும் கலந்து விட்டாள் என்பதாக ராமபிரானினுடைய அந்த வேதனையை எல்லாம் சொல்லுவதாக, சீதா பிராட்டியை எண்ணி வாடக்கூடிய அந்த நிலைப்பாட்டை சொல்லுவதாக இங்கே பதிவு செய்திருக்கிறார் கம்பர். வள்ளச்சேக்கை கரியவன் வைகுரும் வெள்ள பால் கடல் போல் மிளிர் கண்ணினால், சீதா தேவியினுடைய கண்களை அப்படியே இரண்டு ஜோடி, இங்கே இருக்கக்கூடிய 2 ஜோடி கண்களும் சீதா தேவியினுடைய 2 ஜோடி கண்களும் ஒன்றினை ஒன்று அப்படியே கவ்விக்கொண்டதே. அப்படி என்றால் சீதா தேவியினுடைய கண் இப்போது ராமபிரானிடத்தில் இருக்கின்றது. அந்த கண் எப்படி இருக்கின்றதால், வள்ளச்சேக்கை கரியவன் வைகுரும், வள்ளல் போன்ற திறத்தை கொண்டிருக்கக்கூடிய, சேக்கை என்றால் ஆதிசேஷன், தன்னுடைய படுக்கையாக வைத்திருக்கக்கூடிய கரியவனாகிய ஆதிசேஷன், கரியவன் அந்த ஆதிசேஷன் மேல் அமர்ந்திருக்கக்கூடியவன். அப்படிப்பட்ட வெள்ள பால் கடல் போல் மிளிர் கண்ணினால், சீதா தேவியினுடைய கண் எப்படி இருந்ததாம், அவருடைய கண்ணுக்குள்ளேயே சீதா தேவியினுடைய கண் இருக்கு. அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு அவருடைய கண்ணை ரசிக்கிறார் ராமபிரான். அப்படியே வெள்ள பால் கடல் போல், பார்க்கடல் அப்படியே வெள்ளை நிறத்தில் இருக்கும். உள்ளே யார் இருப்பார்? ஆதிசேஷன் இருப்பார். ஆதிசேஷனுக்கு மேல்தானே கரியவன் என்று சொல்லக்கூடிய பெருமாள் துயில் கொண்டிருப்பார். இப்போது ஒரு கண்ணை நன்றாக நீங்கள் கவனித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும், சுற்றிலும் வெள்ளை நிறம், நடுவில் ஒரு மாதிரி அடர்ந்த கருப்பு என்று சொல்ல முடியாது, முழுவதுமான கருப்பு என்று சொல்ல முடியாது, கொஞ்சம் பழுப்பு நிறம் கலந்த கருப்பாகவும், அதற்கு உள்ளே கண்ணின் மணியாக ஒரு குட்டி பகுதி இருக்கும் இல்லையா, அந்த பகுதி தான் மிக கருப்பாக இருக்கும். இப்போது அந்த பார்க்கடல் கண்ணில் இருக்கக்கூடிய அந்த வெள்ளை பகுதிக்கு இந்த இடத்தில் உவமை. சேக்கை என்று சொல்லக்கூடிய பாம்பு, அந்த ஆதிசேடன் பொன்னிறத்தில் இருப்பவன், கரியவன் என்று சொல்லக்கூடிய திருமாலுடைய அந்த மேனியினுடைய அந்த ரிஃப்ளெக்ஸ் ஆனால, அந்த மேனி எதிரொலியால அப்படியே அந்த ஒரு பிரவுன் கலந்த ஒரு கரிய நிறமாக அந்த சேக்கை, உள்ளே இருக்கக்கூடிய கருமணி கரியவனாகிய பெருமாள். இப்படி கண்ணுக்கு உவமை யாராலும் சொல்ல முடியாது கம்பரை தவிர. வள்ளச்சேக்கை கரியவன் வைகுரும் வெள்ள பால் கடல் போல் மிளிர் கண்ணினார், பால் கடல் மிளிர்வதை போல் சீதாதேவியினுடைய கண்கள் மிளிர்ந்தன. அள்ளல் பூமகள் ஆகும் கொள்ளும், அள்ளல் அப்படின்னா சேர், அள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே அள்ள முடியும். சேற்றில் மலர்ந்திருக்கக்கூடிய பூ செந்தாமரை பூ, சேற்றில் மலர்ந்திருக்கக்கூடிய செந்தாமரையில் வீற்றிருக்கக்கூடிய திருமகளோ அவள், எனது உள்ளத்தாமரையில் உரைகின்றதால். அவள் யார்? இப்போது என்னுடைய உள்ளத்தாமரையில் இருக்கிறாளே, சாதாரண பெண்ணாக இருந்தால் என்னுடைய உள்ளத்தில் அவளுக்கு இடம் இருக்காது. அவள் திருமகள் தான். ஏற்கனவே தொல்காப்பியர் சொன்னது போல, ஒன்றே வேறே என்று பால்வையின் ஒன்றி உயர்ந்த பாலதானியின் ஒத்த கிழவனும் கிழத்தியும் காண்பார். அவர்களுடைய விதிவசத்தால், வினை வசத்தால், நல்ல வினையின் காரணமாக பல ஜென்மங்களில் கணவன் மனைவியாக வாழ்ந்தவர்கள் தான் இந்த ஜென்மத்தில் இருவரும் ஒருவரை ஒருவர் சந்தித்துக் கொள்வார்கள். எனவே என்னுடைய உள்ள தாமரையில் சீதா தேவி உரைகின்றாளே, எனவே அவள் நிச்சயமாக கன்னிமாடத்தில் கண்ட அந்த பெண் பூமகளாகத்தான் இருக்க வேண்டும் என்று இவரும் துணிகிறார். காட்சி, ஐயம், துணிவு. அடுத்ததாக அருளிலால் எனினும் பணத்து ஆசையால் சீதா தேவியை அப்படியே கொஞ்சம் சீண்டுவதாக, அருளே இல்ல, என்னை இப்படி தடிக்க வைக்கிறாளே தனிமையில், அவளுக்கு கொஞ்சமாவது அருள் இருக்கா? அருள் இலால் எனினும் மனத்து ஆசையால், ஆனாலும் ஆசை ஆரம்பித்தது. அந்த பொண்ணு அருள் இல்லாத பெண், நான் தான் இப்படி தவிச்சிட்டு இருக்கேன். சீதா தேவியோட தலைப்பு ராமபிரானுக்கு தெரியாது. அருள் இல்லாத பெண், ஆனாலும் என்னுடைய மனத்து ஆசை என்னை விடவில்லையே. வெறும் நோய் விட கண்ணின் விழுங்கலால் தெருளிலா உலகில் சென்று நின்று வாழ் பொருளெல்லாம் அவர் பொன்முகவே ஆயவே. இந்த உலகத்துல நான் பார்க்கக்கூடிய எல்லா பொருளிலும் அவளே இருக்கிறாள். நோக்குவையெல்லாம் அவையே போறல். நாம் யாரை மனதில் சேவிக்கின்றோமோ, பார்க்கக்கூடிய எல்லா பொருட்களிலும் அவர்களையே காண்பது என்பதுதான் களவில் நோக்குவை எல்லாம் அவையே போதல் என்று தமிழ் மரபு சொல்லும். பாரதியாருடைய ஒரு பாடல் கூட,
காக்கை சிறகில் இல்லை நந்தலாலா இன்றன் கரிய நிறம் தோன்றுதையே நந்தலாலா, பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா இன்றன் பச்சை நிறம் தோன்றுதையே நந்தலாலா, தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா என்னை தீட்டும் இன்பம் தோன்றுதையே நந்தலாலா என்று பாடியிருப்பார். அதே போல ராமபிரானுக்கு இந்த உலகத்தில் எந்த பொருளை பார்த்தாலும் தெருளிலா உலகில் சென்று நின்று வாழ் பொருளெல்லாம் அவள் பொன்னுரிவே ஆயினவை என்று சொல்லுகிறார். இப்போது சீதாதேவி எனக்கு திட்டாவிட்டாலும் பரவாயில்லை, அவளுடைய திருமுகத்தை ஒரு முறையாவது நான் காண வேண்டும், ஒளி உடைய பூ போன்ற அந்த பொன் சிரிப்பையாவது நான் காண்பேனா என்று தன்னுடைய மனதிற்குள்ளேயே தவித்தல். பூருளாவிய பொன் கலசங்கள் ஏன் ஆபத்து எழுதல எண்ணினும் வாழ்நிலா முறுவல் கனி வாய்மதி காணல் ஆவது ஒரு காலம் உண்டாம் கொள்ளோ. வாழ்நிலா முறுவல் கனி வாய்மதி, அழகான நிலவு போன்ற ஒளி வீசக்கூடிய அழகான புன் சிரிப்பு, கனி போன்று கனிந்திருக்கக்கூடிய கொப்பை கனி போன்று விளங்கக்கூடிய அவளுடைய இதழினுடைய பொன் சிரிப்பையேனும் நான் பார்த்தேனா, காணலாவது ஒரு காலம் உண்டா, ஒரு முறையாவது நான் அவளை பார்த்து விட வேண்டும். பூராவிய பொன் கலசங்கள் சீதா பிராட்டியினுடைய திருமேனி ஏனின் ஆபத்து என்னுடைய மார்பில் எழுதவில்லை என்றாலும் அவளுடைய பொன் சிரிப்பையேனும் நான் காண வேண்டும் என்று தவிப்பதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. அடுத்த பாடல், யமனுக்கு எவ்வளவு ஆயுதங்கள் என்னை கொள்வதற்கு, கூற்றுவன் போல இருக்கக்கூடிய அந்த யமனுக்கு ஒரு ஆயுதம் போதாதா, சீதாதேவியினுடைய அந்த புன் முறுவல் போதாதா, இத்தனை ஆயுதங்கள், யமனுக்கு என்னை கொள்ள இவ்வளவு ஆயுதமா என்றவாறு ராமபிரான் சொல்வதாக, வண்ண மேகலை தேர் ஒன்று, வால் நெடுங்கண் 2, கதி முளை தாம் 2, உள் சிவந்த நகையும் என்று ஒன்று உண்டால் என்னும் கூற்றுக்கு இத்தனை வேண்டுமோ. இவ்வளவு ஆயுதமா, வண்ண மேகலை, அழகான மேகலை அமைந்திருக்கக்கூடிய அவளுடைய இடை, அவளுடைய கண்கள், சீதாதேவியினுடைய திருமார்பு, அவளுடைய சிவந்த வாயிலிருந்து சிவந்த இதழில் இருந்து சிந்தக்கூடிய அந்த நகை புன்முறுவல், இத்தனை ஆயுதங்களை கொண்டு கூற்றுவன் என்னை கொள்ள வேண்டுமா என்பதாக ராமபிரான் ஏங்குவதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. நிலவை பழிப்பது என்பது மரபு. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் காதல் கழிப்பில் இருக்கின்ற பொழுது சந்திரனை பார்த்து இப்ப போய் நீ வந்துட்டியா அப்படின்னு கண்ணதாசன் சொல்லுவாங்க இல்லையா, நாளை இந்த வேலை பார்த்து ஓடி வானிலா, இன்று எந்த தலைவன் இல்லை சென்று வானிலா அப்படின்னு. அது மாதிரி நிலவை பார்த்தும் இப்போது ராமபிரானும் நிலவை பார்த்து கோபம் கொள்கிறார், நிலவை பார்த்து சொல்கிறார். நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்களே விஷம், அந்த விஷம் கருப்பு நிறத்துல இருக்கும் அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், இப்படி வெள்ளை நிறத்துல ஒரு நஞ்சு வந்து என்னை கொள்கின்றதே என்று நிலவை பார்த்து ராமபிரான் சொல்லி இருப்பார். அந்த நிலவு மறைந்து விட்டது, ஒரு வழியாக கழிந்த கங்குள் அரசன் கதிர்குடை விழுந்தது எனவும், மேல் திசையால் சுடர் பொழிந்து சேர்ந்துதல் போது அது சுட்டி போய் அழிந்தது என்னவும் அழிந்தது திங்கள். இப்படி இரவெல்லாம் சீதா பிராட்டியினுடைய நினைவாலே, சீதா பிராட்டி பார்த்த அந்த பார்வையின் நினைவாலே, சீதா பிராட்டி செய்த அந்த புன்முறுவலின் நினைவாலே, முழுக்க முழுக்க சீதா பிராட்டியின் நினைவாலே அந்த நிலவை பழித்தவாறு அந்த இரவெல்லாம் அவருக்கு கழிந்தது. இப்போது கழிந்த கங்குள், அந்த இரவு கழிந்து விட்டது. அரசன் கதிர்குடை எப்படி கழிந்ததாம், அரசன் தன்னுடைய வெண்கொற்றர் குடை அப்படியே சாய்ந்து விழுந்து வேற பக்கம் போனால் எப்படி இருக்குமோ அது போல நிலவு ஒரு வழியாக விழுந்து விட்டது. சுடர் கொழுந்து சேர் முதல், அழகான நெற்றியில் நெற்றி சுட்டியை அணிந்திருக்கக்கூடிய பெண்களுடைய நெற்றியில் நெற்றி சுட்டி இல்லாமல் இருந்தால் எப்படி காட்சி தருமோ அது போல அந்த நிலவானது வேறு பக்கம் சென்று விட்டது என்றால் பொழுது விடிய போகின்றது என்று அர்த்தம். எனவே அடுத்தடுத்தது கதிரவனுடைய உதயம், காலை பொழுது விழுந்து விட்டது. ஒரு வழியாக இரவு பொழுதை, சீதாதேவி அருகில் இல்லாத காதல் இயக்கத்தோடு இருந்த அந்த இரவு பொழுதை ராமபிரான் கழித்து விட்டார். இப்போது கதிரவன் எப்படி காட்சி தருகிறது, அந்த காலை நேரத்தில் சூரியனுடைய அழகு எப்படி வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. கதையும் மலர் தார் அண்ணல் இவ்வண்ணம் மயல் உழந்து தளரும் என்பை. கதையும் மலர் தார், கதையும் மலர்னா நெருங்கின மலர்களால் கட்டப்பட்ட மாலையை தார் என்று சொல்வார்கள், ஆண்கள் அணியக்கூடிய மாலை. அப்படிப்பட்ட மாலையை அணிந்திருக்கக்கூடிய அண்ணல் என்று சொல்லக்கூடிய ராமபிரான் இவ்வண்ணம் மயல் உழந்து இரவு முழுவதும் காதல் மயக்கத்தை கொண்டு சிதையும் மனத்து இடருடைய, சிதைந்த தன்னுடைய மனத்தால் துன்பம் அடைந்து
அப்படிப்பட்ட துன்பத்தை மாற்றுவதற்காக செங்கமலம் முகம் மலர செய்ய வெய்யோன், அந்த சிவந்த கமலம் போன்ற தாமரை போன்ற அந்த முகத்தில் மலர்ச்சி உண்டாகும்படி சிவந்த அந்த வெய்யவன் புதை இருளில் எழுகின்ற புகர்முக யானையின் முடிவை போர்வை போட்ட உதயகிரி எனும் கடவுள் முதல் கிழிந்த வெளியே போல் உதயம் செய்தார். எவ்வளவு அழகான ஓமை! சூரியன் அப்படியே வானத்தில் இருந்து வெளியே வருகிறது, பொழுது புலர்கின்றது. பொழுது புலரக்கூடிய அந்த காட்சி, சிவபெருமான் சாம்பல் நிறத்தில் நீல நிறத்தில் இருக்கக்கூடியவன், அவர் புகர்முக யானையினுடைய தோலை ஆடையாக அணிந்திருக்கக்கூடியவன், புதைந்த அந்த இருளில் இருந்து எழுந்து வரக்கூடிய உதயகிரி என்று சொல்லக்கூடிய சூரிய கடவுள் எப்படி வருகின்றதாம்? முதல் கிழித்த சிவபெருமானுடைய நெற்றியை கிழித்து வெளியே வந்த நெற்றி கண் போல உதயம் செய்தான். சூரியன் உதயம் செய்வதற்கு இவ்வளவு அழகான ஒரு உவமை. இப்படியாக பொழுது புலர்ந்து விட்டது. கண்ணுதல் வானவன் கனகச் சடை விரிந்தால் போல சூரியனுடைய கதிர்கள் எல்லாம் அதேதான். சிவபெருமானுடைய ஜடாமுடி எல்லா பக்கமும் எப்படி விரிந்து இருக்குமோ அது போல காலை பொழுதில் இப்போது நன்றாக சூரியன் பிரகாசமாக வெளியே வந்த பிறகுதான் சூரிய கதிர்கள் எல்லாம் வெளிப்படும். அது போல சிவபெருமானுடைய ஜடாமுடி போல சூரிய கதிர்கள் எல்லாம் இப்போது காட்சி கொடுக்க ஆரம்பித்து விட்டனர். ராமபிரான் தன்னுடைய பள்ளியில் இருந்து, அவர் துயிலில் இருந்து எழக்கூடிய காட்சி. கொல்லாழி நீத்து அங்கு ஒரு புனி வைர சிலை கடற்கை கொண்ட கொண்டல் எல் ஆழித்தேர் ரவி இளம் கடத்தால் அடிவருதி. எல் ஆழித்தேர், அழகான தேரினை கொண்டிருக்கக்கூடிய ரவி என்று சொல்லக்கூடிய சூரியன் தன்னுடைய மென்மையான ஒளி கற்றையால் இளம் கரத்தால் ராமபிரானுடைய அடி வருடியதாம். ராமபிரானுடைய பாதத்தை வருடி அனந்தல் தீர்த்த. அனந்தல் என்றால் சோம்பல், ஆயாசம் என்று சொல்லலாம். சோம்பலாக இரவு முழுவதும் சீதாதேவியின் நினைப்பால் இல்லாத அந்த தூக்கம், அந்த களைப்பு, இதையெல்லாம் சேர்ந்த ஒரு சோம்பல். அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டில் ரவி என்று சொல்லக்கூடிய சூரியன் அவருடைய அடியை வருடி ராமபிரானுடைய அந்த அயற்சியை எல்லாம் தீர்க்க அல்லாழி கரை கண்டார். அல் என்றால் துன்பம். இரவு முழுவதும் துன்பக் கடலில் இருந்த ராமன் ஒரு வழியாக சூரியனால் கரை கண்டார். ஆயிரவாய் மணிவிளக்கம் அழலும் சேட்டை தொல்லாழி துயிலாதே துயராழி நெடுங்கடலும் துயில்கின்றாரே. ஒரு கம்பருக்கு ஒரு ஏக்கம், ஐயோ எப்படிப்பட்டவன் ராமபிரான்! அல்லாழி கரை கண்ட இந்த ராமபிரான் ஆயிரவாய் மணி விளக்கம் அழலும் சேக்கையில் தொல்லாளி துயின்றவனாயிற்று. என்ன இருந்தாலும் 1000 மணி விளக்கத்தை கொண்டிருக்கக்கூடிய அந்த சேக்கை என்று சொல்லக்கூடிய ஆதிசேஷன் என்று சொல்லக்கூடிய அவருடைய திருமேனியில் சென்று உறங்காமல் தொல்லாளி துயிலாது இப்படி துயரக்கடலில் துயராளி என்று சொல்லக்கூடிய துயரக்கடலில் வந்து உறைஞ்சு கொண்டிருக்கின்றானே, மானிட பிறப்பு எடுத்து துயராளி நெடுங்கடலில் துயில்கின்றானே என்று கம்பருடைய ஏக்கத்தை சொல்லுவதாக இந்த பாடல் அமைந்திருக்கின்றது. கொல்லாளி, கொல்லும் சக்கர ஆயுதத்தை நீக்கி, கொல்லாளி என்று முன்னால் பார்த்தோம் அல்லவா, கொல்லுகின்ற சக்கரத்தை உடைய ஆயுதத்தை நீக்க ஒரு புனி வைரச்சிலை கடற்கை கொண்ட கொண்டல், கையில் ஒரு வில்லை ஏந்தி கொண்டு, கொண்டல் என்று சொல்லக்கூடிய மேக நிறத்தில் சியாம நிறத்தில் இருக்கக்கூடியவராக எல் ஆழித்தேர் ரவி இளங்கரத்தால் வருடிவிட அவர் தன்னுடைய தீவில் இருந்து எழுவதாக இங்கே கம்பர் பாடியிருக்கிறார். அடுத்த பாடலுக்கு சென்று விடலாம், நேரம் நெருங்கிவிட்டது. ராமன் முதலியோர் ஜனகனது வேள்வி சாலையை சார்ந்த. இப்படியாக ராமன் எழுந்து தன்னுடைய ஊழி பெயர்ந்து என கங்குல் ஒரு வண்ண குடை பெயர். அப்பாடா, ஒரு வழியா இரவு விடிந்து விட்டது, ஒரு ஊழி காலம் பெயர்ந்தது போல. நமக்கு பிடித்தமானவர்கள் நம்முடைய அருகில் இல்லை என்றால் ஒவ்வொரு கணமும் ஒவ்வொரு யுகம் மாதிரி இருக்கும் அல்லவா. எனவே ஊழி காலமே பெயர்ந்தது போல அந்த இரவை கழித்தார் ராமர். ஊழி பெயர்ந்தது என கங்குல் ஒரு வண்ணம் உடை பெயர அந்த இரவு ஒரு வழியா உடை பெயர்ந்து உறக்கம் நீட்ட சூழி யானையின் எழுந்து. சூழி யானை, அந்த யானை எப்படி தன்னுடைய உறக்கத்தில் இருந்து அந்த முகப்பராத்தை அணிந்திருக்கக்கூடிய யானை போல அப்படியே தன்னுடைய தூக்கத்தில் இருந்து எழுந்து தொல்நியம துறை முடித்து சுருதி அண்ண வாழி மாதவன் பணிந்து. வேதங்களுக்கு எல்லாம் வித்தாக விளங்கக்கூடிய மாதவனாக விளங்கக்கூடிய விஸ்வாமித்தருடைய பாதங்களை பணிகிறார். அவருடைய காலை கடன்களை எல்லாம் முடித்துவிட்டு
சொல்லிட்டு மனதிற்கு இனிய தம்பியோரும் வம்பின் மாலை தாழும் மாமணி மௌலித்தார் ஜனகன் பெருவேள்வி சாலை சார்ந்தார். இப்போது மூவரும் ஜனக மகாராஜா இருக்கக்கூடிய ஏறக்குறைய வேள்வி முடியக்கூடிய நிலைப்பாட்டில் அவர்கள் மூவரும் ஜனக மகாராஜா இருக்கக்கூடிய அந்த வேள்வி செய்யக்கூடிய யாகசாலையை நோக்கி செல்கிறார்கள். நிறைவாக அமைக்கக்கூடிய பாடல். இப்போது ஜனக மகாராஜா ராமபிரானை பார்க்கிறார். அவர்களை வரவேற்கும் போது வேகமாக வரவேற்று அவர்களுக்கான இடத்தில் அமர்த்திவிட்டு வந்த ஜனகன் இப்போது மிக அருகில் அந்த யாகசாலையில் முனிவரோடு விஸ்வாமித்திரரோடு வந்திருக்கக்கூடிய ராமபிரானையும் லக்குவனையும் அப்போதுதான் முழுமையாக பார்க்கிறார். இருந்த குல குமரர் தம்மை இரு கண்ணும் உகந்த அழகு பருக நோக்கி அங்கே யாகசாலையில் இருந்த குலகுமரர்கள் அயோத்தி மாநகரை சார்ந்த தசரதனுடைய அந்த குல மைந்தர்கள் அந்த இருவரையும் இரு கண்ணும் முகந்து, இரண்டு கண்களையும் அப்படியே முகந்து அவர்களுடைய அழகை தன்னுடைய கண்களால் பருகுவது போல் பார்த்து அருந்தவளை அடிவணங்கி விஸ்வாமித்திரருடைய திருவடிகளை வணங்கி, யார் இவரை உரைத்திடுமே, இப்பேற்பட்டவர்களாக விளங்குகிறார்களே இவர்கள் யார், இந்த குமாரர்கள் யார் என்று சொல்லுங்கள் என்று கேட்க, அடிகள் என்ன, விருந்தினர்கள் என்னுடைய வேள்வி காணிய வந்தார் இன்னும் காண்பார். எவ்வளவு கூடகமாக சூட்சகமாக இறுதியில் இந்த மிதிலை காட்சி படத்தின் நிறைவாக வில்லும் காண்பார். இவர்கள் வேறு யாரும் இல்லை, உங்களுடைய விருந்தினர்கள் தான், உங்களுடைய வேள்வியை காண்பதற்காக இங்கே வந்திருக்கிறார்கள். உங்களுடைய வில்லையும் காண்பார். அதாவது சீதா பிராட்டி என்று சொல்லக்கூடிய சீதையை மனம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் சிவதனுசை முடிக்க வேண்டும். அந்த சிவதனுசில் நான் ஏற்றி அந்த வில்லை முடிக்கக்கூடிய அந்த ஆற்றலையும் செய்யக்கூடிய வல்லமை உடையவர் இவர் என்பதை கொஞ்சம் சூக்குமமாக, விருந்தினர்கள் என்னுடைய வேள்வி காணிய வந்தார் வில்லும் காண்பார் என்று சொல்லி, இனி இவர்கள் யார், பெருந்தகைமை தயரதன் புதல்வர் என அவர் தகைமையை பேசல் முற்றான். இனி இவர்கள் யார் என்பதை, அவருடைய குலம் எப்பேற்பட்ட குலம், வந்திருக்கக்கூடிய ராமலட்சுமணர் அவர்களுடைய குலம் எப்பேற்பட்ட குலம், அவர்களுடைய முன்னோர்கள் யார், யாரெல்லாம் அந்த தயரதற்கு முன்னோடியாக இருந்து அரசாட்சி செய்தார்கள் என்று கூறுவதாக, அவருடைய குலத்தை பற்றி பேசுவதாக அடுத்தடுத்து குலமுறை கிழத்து படலம் என்று அமைந்திருக்கின்றது. அடுத்த படலத்தில் ராமபிரானுடைய அந்த குலம் எப்பேற்பட்ட குலம் என்ற சிறப்பை அடுத்த வகுப்பில் வேறு ஒரு ஆசிரியர் மூலம் நாம் கேட்போம். நன்றி. நல்லதொரு வாய்ப்பு. கம்பராமாயணத்தை தொடர்ந்து சிந்திப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பாக இந்த வாய்ப்பு அமைந்தது. எப்போதும் கம்பராமாயணம், ராமபிரான், சீதாதேவியும் என்னுடைய மனத்தை விட்டு எப்போதும் அகழுவதே இல்லை. ஆனாலும் ராமபிரான் எப்படி இரவு முழுவதும் தன்னுடைய தூக்கத்தை தொலைத்து சீதாதேவியை நினைப்பது போல அல்லும் பகலும் ராமபிரானையையும் இந்த கம்பராமாயணத்தையும் நினைப்பதாக ஆகிவிட்டது. எனவே இப்பேற்பட்ட ஒரு அரிய வாய்ப்பினை எனக்கு நல்கிய கம்பன் கழகம் அறக்கட்டளை அமைப்பாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள், கம்பன் கழகம் அறக்கட்டளை தலைவர், செயலாளர் என்று அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இத்துடன் என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி. அம்மா, ரொம்ப அருமையான உரைங்கம்மா. அதாவது அடை திறந்த வெள்ளம் போல துர்காதேவி அம்மையார் இன்று கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அருமையான ஒரு உரை. இந்த உண்மையிலே அடியேனும் இந்த வயதிலும் கல்லூரியில் அந்த பேராசிரியரிடம் பயின்றதான ஒரு உணர்வோடு இன்று 2 மணி நேரம் அமர்ந்திருந்தேன். மிகவும் வாழ்த்துக்கள், நன்றி அம்மா. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு ஒவ்வொரு விளக்கம். மிதிலையினுடைய காட்சி படத்தை ஆரம்பத்திலிருந்து இப்பொழுது சிவ சிந்தனை, அதாவது அந்த சூரியனுடைய வெளிப்பாடு, அந்த சூரியனுடைய இறைவனுடைய நெற்றிக்கண் வெளிப்பாடு முதற்கொண்டு எல்லாம் சொன்னது ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சுங்கம்மா. வாழ்க வளர்க, நீடூடி வாழ்க. கம்பன் கழகம் அறக்கட்டளை தேனி மாவட்டம் சார்பாக துர்காதேவி அம்மையார் அவர்களுக்கு வாழ்த்தி வரவேற்பு செய்கிறேன். நன்றி அம்மா. திருச்சிட்டம்பரம். நன்றி ஐயா. நன்றி ஐயா. நன்றி ஐயா. பால்வண்ணன் ஐயா, மனமார்ந்த நன்றிகள். மிக சிறப்பானது ஒரு உரை அம்மா அவர்களுக்கு முதலில் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏனென்றால் இப்பொழுதுதான் நான் நினைத்துக் கொண்டிருந்தேன், ஏன்னா நீண்ட நெடிய படலம், எதையுமே எங்கேயுமே நம்ம விட்டுட முடியாதே, எப்படி இதை 2 மணி நேரத்துக்குள்ள முடிக்க போறோம்னு நான் நினைச்சேன். ஆனா அதனுடைய
பாடல்களை எல்லாம் அழகாக வரிசைப்படுத்தி அழகாக கோர்த்து அதனுடைய பொருட்சுவையும் சொற்சுவையும் இலக்கண பொருட்களையும் அதனோடு எடுத்து காட்டக்கூடிய எடுத்துக்காட்டுகள் என்று எல்லாவற்றையும் எதையுமே விட்டு விடாமல் அழகாக உரை நிகழ்த்தினீர்கள் அம்மா. இன்னும் கூட ஒரு மணி நேரமோ 1.5 மணி நேரமோ இருந்திருந்தா துர்காதேவி அம்மாக்கு இன்னும் டைம் கிடைச்சிருக்கும், நிறைய சொல்லியிருக்கலாம். இருந்தாலும் நேரம் இல்லாம என்று சொல்ல முடியாது. நமக்கு அளிக்கப்பட்ட அந்த 2 மணி நேரத்திற்குள்ளாக தங்களால் இயன்ற அளவு அம்மா அவர்கள் மிக சிறப்பான உரையை அளித்திருக்கிறார்கள். சரண்யா முரளி அம்மா ரெடியா இருக்கிறாங்க அவங்களுடைய கருத்துக்களை சொல்ல நான் நினைக்கிறேன். அவர்களோட முகத்துல தெரியுது காணொலியில அவர்களுடைய பூரிப்பு. அம்மா வாருங்கள், இது கலந்து நேரம் அவர்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் பார்வையாளர்கள் பங்கேற்பாளர்கள். அனைவருக்கும் வணக்கம்மா. நீங்க சொல்ற மாதிரி நிஜமா ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய இந்த கம்பராமாயணம் நிகழ்ச்சி விண்மேலும் மெருகேறி கொண்டுதான் இருக்கு அப்படிங்கிறத நான் அனுபவபூர்வமா உணர்கிறேன். ரொம்ப ரொம்ப அருமையான மடை திறந்த வெள்ளம் போல இந்த 2 மணி நேரமும் ஒரு இடத்துல கூட அவர்கள் துர்காதேவி அம்மையார ஒரு இடத்துல கூட நிறுத்தவே இல்லை. நானும் அப்படியே அசந்து போய் பார்த்தேன். ஒரு இடங்கள்ல கூட அவரை நிறுத்தாம அப்படியே மடை திறந்த வெள்ளம் போல அருவி போல இன்னைக்கு அந்த படலங்களை ரொம்ப மிக அருமையாக எடுத்துரைத்தார். என் வாழ்த்துக்கள்மா, வணங்குகிறேன். ரொம்ப 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 அருமையாக இருந்தது. ஒரு சின்ன ஒரு என்னுடைய கருத்தை நான் தெரிவிக்க ஆசைப்படுகிறேன். ஒரு சின்ன என்னன்னா திருப்பாணாழ்வாரை பற்றி அவர்கள் சொன்னார்கள். திருப்பாணாழ்வார் அப்படிங்கிறவர் லோகசாரங்க முனிவர் தான் அவர் கனவுல வந்தது. லோகாச்சாரியார் இல்லை என்பதை நான் ஒரு சின்ன ஏன்னா அடியேன் திருப்பாணாழ்வாரை பற்றி ஒரு புத்தகம் வெளியிட்டேன். அதுக்கு நிறைய வியாக்கியானங்கள், பெரியவாச்சன்களை வியாக்கியானங்களாக இருக்கட்டும், மற்றவர்களுடைய வியாக்கியானங்களை எடுத்து பார்த்த போது லோகாச்சாரியார் என்பவர் வேற, லோக சாரங்க முனிவர் என்பவர் வேற. அந்த ஒரு இடத்தை தவிர மற்ற இடம் அற்புதமா துர்காதேவி அம்மையார் ரொம்ப 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 நன்றாக இருந்தது. நாங்கள் உங்களுடனே அந்த ராமனுடன் நாங்கள் கூடவே நடந்தோம் என்பதுதான் இன்றைய நிகழ்வு. ரொம்ப சந்தோஷம்மா, வாழ்த்துக்கள்மா. நன்றிம்மா, நன்றி சரண்யாமா. வேறு யாரேனும் உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க விரும்பினால் தெரிவிக்கலாம்.